ஓகே. ஈரோடு வாசலின் சிறுகதை கலந்துரையாடல் நிகழ்விற்கு அனைவரும் வரவேற்கிறோம். வாசல் பட்டயம் வாசிக்க உமா மகேஸ்வரி அவர்களை அழைக்கிறோம். வாசல் பட்டயம் கேக்குதுங்களா? கேக்குதா? வாசல் பட்டயம் ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றிங்க அக்கா. ஈரோடு வாசல் குழுமத்தின் சார்பாக இதுவரை சிறுகதை கலந்துரையாடல் நிகழ்வுகள் வாட்ஸ்அப் குழுக்கள் வழியே நடைபெற்று அவை பாட்காஸ்ட் வழியாக வெளியிடப்பட்டன. வாரம் ஒரு சிறுகதை என்ற ரீதியில் இதுவரை சிறுகதை வாசிக்கப்பட்டன. அடுத்ததாக சென்ற வாரம் ஒரு புது முயற்சியாக திரைப்படம் குறித்து உரையாடப்பட்டது. இந்த வாரம் ஒரு எழுத்தாளரின் சிறுகதையை அனைத்து குழுக்களும் எடுத்து அது பற்றி கலந்துரையாடும் நிகழ்வாக இந்த வாரம் இப்பொழுது இணையதளம் வழியாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்விற்கு இணைந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டுள்ள எழுத்தாளர் சான் கருப்புசாமி அவர்களையும் வரவேற்கிறோம். மற்றும் ஈரோடு வாசல் குழுமத்தின் உறுப்பினர்கள் மற்றும் குழுமத்தின் உறுப்பினர்கள் அல்லாத வெளியில் இருந்து இணைந்துள்ள அனைவரையும் நிகழ்விற்கு வரவேற்கிறோம். இனி நிகழ்வை தொடர கதிர் அண்ணா அவர்களை அழைக்கிறோம். கதிர் அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் அமைப்பு சிறுகதைகளை ஆய்வு செய்யக்கூடிய பணியை கடந்த சில வாரங்களாக மேற்கொண்டுள்ளது. இதற்காக ஈரோடு வாசல் உறுப்பினர்கள் 5 குழுக்களாக பங்கெடுத்துள்ளனர். திங்கள் முதல் வெள்ளி வரை திகழ், செவ்வி, புலன், வியன், வெள்வி என்கின்ற குழுமங்களாக ஒவ்வொரு வாரமும் ஒரு குழு ஒரு சிறுகதையை எடுத்துக்கொண்டு அந்த சிறுகதையை வாசித்து சிறுகதை குறித்த தங்களுடைய கருத்துக்களை முடிந்தவரை ஒருவர் சொன்ன கருத்து இன்னொருவர் ரிப்பீட் செய்யாத அளவிற்கு கருத்துக்களை பகிரக்கூடிய ஒரு முயற்சியாக மேற்கொண்டு வருகின்றோம். இதற்காக ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைவர் நிர்ணயிக்கப்பட்டுள்ளார். அந்த தலைவர்களுடைய வழிகாட்டுதலின்படி ஒவ்வொருவரும் ஒரு சிறுகதை குறித்து 2 நிமிடங்களுக்கான குரல் பதிவுகளை அந்த குழுமத்துல பகிர்வாங்க. அதனுடைய தொகுப்பு ஒவ்வொரு வாரமும் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் வடிவில் பகிரப்படும். இதுவரை சிறுகதைகளை மட்டும் ஆய்வு செய்து கொண்டிருந்த குழுமம் கடந்த வாரம் 5 குழுக்களும் 5 திரைப்படங்களை எடுத்து அந்த திரைப்படங்கள் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தார்கள். இவைகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் ஸ்பாட்டிஃபைல ஈரோடு வாசல் ERODEVAASAL அப்படிங்கிற சேனல் மூலமாக கேட்க முடியும். ஒரு சிறுகதை குறித்து விதவிதமான பார்வைகள், மாற்று பார்வைகள் பகிரக்கூடிய ஒரு கருத்தாய்வு குழுமமாக திட்டமாக இது செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த வாரம் முதன்முறையாக நேரலையில் இந்த சிறுகதைகள் குறித்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த சிறுகதைகள் குறித்த ஆய்வினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த வாரம் அந்த சிறுகதைகளை எழுதிய எழுத்தாளர் நம்மோடு இருக்கிறார். நண்பர் ஷான் கருப்புசாமி அவர்கள் எழுதிய 5 சிறுகதைகள் இன்றைய ஆய்விற்காக இந்த வாரம் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. வழக்கமாக திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய நாட்களில் வெளிவரக்கூடிய அந்த பதிவுகள் இன்றைக்கு ஒரே நாளில் 5 குழுமங்களும் அந்த குழுமத்தினுடைய உறுப்பினர்களும் தனித்தனியே பகிரக்கூடிய ஒரு பகிர்வாக அமைந்திருக்கிறது. இதில் இன்று சிறப்பு அழைப்பாளராக எழுத்தாளர் ஷான் கருப்புசாமி பங்கெடுத்திருக்கிறார். குழுமத்தினுடைய உறுப்பினர்கள் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்த பிறகு அவர்களுடைய கருத்துக்களை ஒட்டி வெட்டி அவருடைய கருத்தை எழுத்தாளர் பகிர்வார். அதோடு அந்த கதை எழுதிய காலம், அதனுடைய சூழல், அதனுடைய அனுபவம், அதன் மூலமாக அடைந்தவை இவற்றையும் பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பாக ஒரு எழுத்தாளரோடு நேரடியாக கதைகள் குறித்து
கலந்தாய்வு செய்து அதை பகிர்ந்து அவருடைய கருத்தையும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது ஒரு முதல் முயற்சியாக நாங்க எடுத்திருக்கோம். அது இணையத்தின் வழியாக மிக எளிதாக சாத்தியப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய அனைவரையும் முதற்கண் நான் வரவேற்கிறேன். குறிப்பாக இன்றைய பேச்சாளர்கள் 5 குழுமங்களில் இருந்து இணைந்திருக்கக்கூடிய பேச்சாளர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் மற்றும் வாசல் உறுப்பினர்கள் மற்றும் விருந்தினர்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை சிறுகதை ஆய்வு குழுமங்களின் சார்பாக வரவேற்று இன்றைய ஆய்வினுடைய முதல் கதையாக செவ்வியணியினர் வாசித்த லஞ்சம் என்கின்ற கதை குறித்து முதலில் பேச உள்ளார்கள். இந்த குழுமத்தில் இன்றைக்கு 3 பேச்சாளர்கள் அந்த லஞ்சம் கதை குறித்து பேசுறாங்க. திருமதி யசோதா பழனிசாமி, கேப்டன் மைதிலி, திரு கோடீஸ்வரன் ஆகியோர் அவருடைய கருத்துக்களை பேச உள்ளார்கள். முதல் பேச்சாளராக செபி அணியிலிருந்து அந்த அணியினுடைய தலைவர் யசோதா பழனிசாமி அவர்களை லஞ்சம் கதை குறித்து 2 to 3 நிமிடத்திற்குள் அவருடைய கருத்தை பகிருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நன்றிங்கதேன். எழுத்தாளர் அவர்களுக்கு வணக்கம், மற்றும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். லஞ்சம் கதை நான் வாசிக்கிறப்ப நான் உணர்ந்த விஷயங்கள் என்னன்னா, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல என்ன மாதிரியான ஒரு தன்மை இருக்கு அப்படிங்கிறத வாசிக்கிறப்ப நமக்கு நல்லா உள்வாங்க முடிஞ்சது. அந்த கதையை வாசிக்க வாசிக்க அவங்களுக்குள்ளேயே ஆழமா நம்ம பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி ஒரு எழுத்து நட. இந்த சினம் அப்படிங்கிறது, அந்த சார்ஜ் அப்படிங்கிறவங்க அந்த கம்பெனி அந்த நிர்வாகத்துல ஆரம்பிச்சு அவங்க அந்த சுந்தர்கிட்ட காமிச்சு, சுந்தர் அவங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய விமல் அவங்ககிட்ட காமிக்கிறாரு. அந்த கோபக்கணலானது அதை வெளிப்படுத்த முடியாம வீட்டுல அந்த கோபத்தை காமிக்க முடியல. அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அவங்க ஒய்ஃபும் வேலைக்கு போறாங்க, ஒரு குழந்தை இருக்கு. அப்ப இந்த கோபத்தை எப்படிதான் கட்டுப்படுத்துறது? கோபங்கிறது அந்த வார்த்தைகளை ரொம்ப அழகா அந்த இடத்துல ஆசிரியர் சொல்லி இருப்பாரு. அதாவது அந்த கோபம் வர்றப்ப சுந்தருக்கு யாரையாவது இந்த கோபம் வெறுப்பும் காட்டு தீய போன்றது, வலிய ஒருவரிடமிருந்து எளியவரை நோக்கி பரவிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல எரிய மறுக்கும் ஒரு அதாவது ஒரு மர கூட்டத்தை அடையும் வரை அது பரவும். அந்த மாதிரிதான் விமல் போன்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அந்த இடத்துல மட்டும் அல்ல, வீட்லயே ஆகட்டும், பொது இடங்களையாகட்டும், அரசியலாகட்டும், எல்லா இடத்துலயுமே இந்த கருத்து எனக்கு பொருந்தி வர மாதிரி தோணுச்சு. ஏன்னா வலியவர்கள் எளியவர்கள் மீது கோபத்தை ரொம்ப சீக்கிரமா உணர்த்த முடியும். ஒரு குழந்தையிடம் நம்ம சட்டுன்னு கோபத்தை காமிச்சிருவோம், அதே பெரியவங்களிடம் நம்ம அவ்வளவு சீக்கிரம் கோபத்தை காமிக்க மாட்டோம். இந்த கதையினுடைய ஊர்ல இருந்து எனக்கு சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையச்சுடும் அந்த திருக்குறளும் ஞாபகத்துக்கு வந்தது. அது ஒட்டின மாதிரி ஒரு பார்வையும் எனக்கு பார்க்க தோணுச்சு. லஞ்சம் வாங்கக்கூடிய அந்த அலுவலகத்துல காத்தமுத்தனுடைய பாத்திரம், அவரு இறுதியா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள உள்ள நுழையிறப்ப கால தையல் இயந்திரம் போல கால ஓட்டிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் தையல் இயந்திரம் எப்படி வந்துச்சு? என்னடா அது தையல் இயந்திரம்ங்கிற மாதிரி காலாட்டுறான்னா, சொன்னா சிரிப்பீங்க. காலை ஆட்டி பார்த்தேன், அப்ப கூட தையல் இயந்திரம் மாற்ற மாதிரியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப மனசுல ஒரு ஆழமா இருந்தது. தையல் இயந்திரம் மாதிரி அப்படின்னு சொல்லி, அப்ப ஆசிரியர் அது எவ்வளவு உன்னிப்பா அந்த இடத்த செக் பண்ணி இருந்தாதான் அந்த வார்த்தைய அந்த இடத்துல பொருத்தி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னுச்சு. சந்தர்ப்பவசமா இன்னைக்கு மதியம் வீட்டுல ரசவாதின்னு ஒரு திரைப்படம் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. உள்ள நான் நுழைய வேண்டிய ஒரு சூழல். அந்த படத்தை பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப அதுல ஒரு போலீஸ்காரர் கேரக்டர் ஒண்ணு வந்துச்சு. அந்த போலீஸ் கதாபாத்திரம் அவரு கோபமா வீட்டுல ஒரு சோபா மேல உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த சோபால உட்காந்துட்டு அப்படியே முகமெல்லாம் ஒரு ஆக்ரோஷமா இருக்கும். அப்ப நான் அவரை பாத்துக்கிட்டே இருக்கேன். காலு டக்கு 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 டக்குன்னு ஆட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு எனக்கு அப்படியே ஷாக் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்ப ஷான் இதைத்தான் கவனிச்சு அந்த தையல் இயந்திரம்னு சொல்லியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு, உண்மையிலேயே அசல் பிரகாரம் அந்த தையல் இயந்திரத்தை எப்படி இப்படி டக்கு 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 டக்குன்னு அடிப்பாங்களோ அதே மாதிரி அந்த காலை டக்கு டக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த கதையை அந்த சம்பவம் ரொம்ப ஏதாவது மறக்க முடியாத ஒரு கதையாவும் இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே சாத்தான் மணி எல்லாம் வாசிச்சிருந்தாலும் இந்த கதையை நான் வாசிக்கல. ஆனா அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை தரக்கூடியதாகவும் இந்த கதை இருந்துச்சு.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய மனநிலை, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க வீட்டுல. மனைவி அதாவது மேக்சிமம் எல்லாருமே இன்னைக்கு தனியா தான் இருக்காங்க. கார்பரேட் நிறுவனத்துல வேலை பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம அந்த கோபம் அந்த குழந்தைங்க மேலதானே போகும் அப்படின்னு எல்லாம் யோசிக்க தோணுச்சு. ஒரு நல்ல கதையை வாசிச்ச அனுபவம் கிடைச்சது. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஷாம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி யசோதா பழனிசாமி அவர்களே. அடுத்ததாக லஞ்சம் கதை குறித்து செவியனிலிருந்து மைத்திலி பேச வர்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். கதை கரு வந்து நம்ம ஏற்கனவே நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான அனுபவப்பட்ட ஒரு கதைக்கரு மாதிரி இருந்தது. ரொம்ப அன்றாட நிகழ்வுகள்ல எளிமையா நடக்கிறது. அதாவது இன்னைக்கு எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் கொடுக்கலாமா, வேணுமா வேண்டாமான்னு எப்படி கேக்குறது, கேட்டு தப்பா போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த கதாநாயகனுடைய போராட்டத்தை ரொம்ப அழகா வடிவமைச்சிருந்தாரு. இந்த மாதிரி நம்மளும் சில இடங்கள்ல அண்டர்கோ பண்ணிருப்போம்னு எனக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம ஓவராலா ஒரு கார்பரேட் செக்டர்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க் ப்ரெஷர்ல இருந்து அந்த ஒர்க் ப்ரெஷர் எங்கெல்லாம் அவுட்பர்ஸ்ட் ஆகுது, அந்த அவுட்பர்ஸ்ட் ஆகும்போது சுத்தி சுத்தி வந்து பார்த்தோம்னா அதனுடைய வலையில சிக்கி இருக்கிறது அந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனா தான் இருப்போம். அது பர்சனல் செக்டரா இருந்தாலும் சரி, சோசியல் செக்டரா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே அடி வாங்குறது என்னமோ அந்த இண்டிவிஜுவலா தான் இருப்போம். சோ அந்த மாதிரி அவர் அவுட்பர்ஸ்ட் ஆன ஒரு இடம் தானே அந்த போலீஸ்காரரு. அப்ப அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறாரு, தனக்கு ஒர்க் முடியணுங்கிறதுக்காக நான் ஒரு அவுட்பர்ஸ்ட்ல பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த போலீஸ் அதிகாரியோட கேரக்டர் வந்து ஏறக்குறைய சாதாரணமான மாதிரி ஒரு விவரிப்புல இருந்தாலும் அவர் சொல்லும் போது உன்ன மாதிரியான ப்ரெஷரை டெய்லியும் நாங்க சாவ நோக்கிதான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வேலையிலயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா அந்த எடுத்துட்டு இந்த கதை மூலமா எடுத்துட்டு போக வேண்டிய மெசேஜ அந்த போலீஸ்காரர் மூலியமா வந்து ஷாம் சார் சொல்லியிருப்பாரு. எல்லாத்துக்கும் எல்லா வேலையிலயுமே ப்ரெஷர் இருக்கு, ப்ரெஷர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒர்க்குக்கான ஒரு தேவையே இருக்காது பாருங்க, அதனால அத வந்து கொஞ்சம் கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமோசாவை வாங்கியிருப்பாரு ஒரு பார்சல். இத கொண்டு போய் உக்காந்து மனைவி கூட உக்காந்து பேசிட்டு 2 பேரும் பேசிட்டே சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும் பாரு. இது ரொம்ப மென்மையா சொல்லியிருந்தாலும் கூட நிறைய விஷயங்கள் கலந்துரையாடலுக்குள்ள போகாததுனாலயோ உக்காந்து பேசாததுனாலயோ தான் ஏற்படுது. உக்காந்து பேசும்போது அது பர்சனல் ஆஸ்பெக்டோ, ஒர்க் பிளேஸோ இல்ல சோசியல் ஆஸ்பெக்டோ எல்லா இடத்துலயும் வந்து நம்மளுக்கான அந்த ஒரு முடிச்சுகளை அவிழ்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுது. பட் எனக்கு எழுத்தாளர்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. இது அதாவது இது என்னோட கருத்து. எழுதும் போது இது ரொம்ப ஒரு அன்றாட நிகழ்வுக்கான ஒரு ஒன்லைனர் தானே. இதை எழுதும் போது ரொம்ப சிம்பிளா நினைப்பாங்க படிக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் எல்லாம் இல்லாம ரொம்ப அழகா அதை கோர்வையா கொண்டு வந்திருக்கிறாரு. இது எப்படி இந்த சாத்தியமாச்சு அப்படிங்கிறத எனக்கு அவர் கேட்கணும்னு தோணுச்சு. அதையும் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி. எழுத்தாளர் நம்மோட தான் இருக்காரு. இந்த கேள்விக்கான பதிலையும் தருவார் அப்படின்னு நம்புறோம். நல்லது. அடுத்ததாக செவ்வி அணியிலிருந்து லஞ்சம் சிறுகதை குறித்து தம்பி கோடிஷ் அவர்கள். கோடிஷ். வணக்கம். பொதுவா எல்லா கதையிலையும் நம்ம வந்து ஒரு ஒரு ரொம்ப ஆழமா சில கதைகள் ரொம்ப ஆழமா இருக்காது. பட் நம்ம அன்றாடம் பார்க்க ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சராசரி நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்த நம்ம ஒரு சராசரி கதையா தான் இது எனக்கு பட்டுச்சு. ஒண்ணு இதுல 2 முக்கியமான விஷயம் ஆல்ரெடி 2 பேர் அவங்க சொல்லிட்டாங்க. அந்த கோபம் கடந்து வர பாதை, அது வெளிப்படுற இடம், அது 2ஐயும் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஆனா அதுல முக்கியமா அவன் வந்து அந்த கோவத்தை அவன் கடைசியா அவன் அவுட்பஸ்ட் அவன் ஆபீஸ்ல வந்து ஒரு விஷயம் இருக்கும். மாசம் இவ்வளவு இஎம்ஐ வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து கோவப்பட முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப அவன் திரும்ப ஆனா அதே இதுல அவன் கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவன் தேர்ந்தெடுக்கிற இடம் ஒரு முரண்பட்ட இடமா இருக்கும். இந்த மாதிரி எமோஷன் வந்து நம்ம அவ்வளவு லாஜிக் பார்த்து எல்லா இடத்துலயும் வெளிப்படுத்திட முடியுமா அப்படிங்கறது தெரியல. பட் அதே சமயம் அவங்க ஆபீஸ்லயுமே முதல்ல ஒரு டைம் அவ்வளவு இதுனா நீங்க போய் பார்க்க வேண்டியதானா அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கேட்டிருப்பாங்க.
அப்படியான ஆட்கள் ஆபீஸ்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய அனுபவத்தோட ஒரு ஒரு பதிவா தான் இந்த கதையை நான் பார்த்திருக்கேன். கடைசியா அந்த போலீஸ்காரர் அவர் லஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் லஞ்சம் வாங்குவேன்னு சொன்னதுக்காக கோவப்பட்டவர், அது கடைசியா எனக்கு இதெல்லாம் பணம் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றப்போ அது என்ன நினைச்சு சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேணா கடைசியா எனக்கு மனசுல இருந்துட்டு இருந்தது. நன்றி. சிறப்பு லஞ்சம் கதை குறித்து பேசிய 3 பேருக்கும் நம்முடைய அன்பான நன்றிகள். அடுத்ததாக எழுத்தாளருக்கான நேரம் இது. ஷான், இந்த கதை குறித்து நம்ம மக்கள் சொன்ன கருத்துக்களோடு உங்களுடைய அனுபவத்தையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். வாங்க. அனைவருக்கும் முதல் இந்த வாய்ப்புக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரே நிகழ்வுல பல சிறுகதைகள் வாசித்து அதை பத்தி பேசுறது இதுதான் முதல் முறை. அடுத்ததான் இந்த லஞ்சம் சிறுகதை வந்து இப்ப நான் இதுதான் இப்ப என்னுடைய லேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் வெளிவந்த சிறுகதைகள்ல. சொல்ல போனா அது ஒரு சின்ன நிகழ்வை வச்சு எழுதுனதுதான். நான் வந்து குறிப்பா நான் இந்த கதை எழுதுவதற்கான ஆரம்பம் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து தவறு அப்படின்னு சொல்லி நம்ம வளர்ப்பாங்க. நம்மளும் நம்ம பிள்ளைகளை வளர்ப்போம். கதைகள் படிக்கும் போதும் அது தவறு அப்படின்னு சொல்லியிருப்போம். அதை வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத நம்மளும் கத்துக்க மாட்டோம், பிள்ளைகளுக்கும் சொல்லித்தர மாட்டோம். இந்த லஞ்சங்கிறது அந்த மாதிரியான ஒரு விஷயம்தான். எல்லாருமே லஞ்சம் கொடுப்பாங்க, எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க. ஆனா அந்த லஞ்சத்தை போய் எப்படி கேட்டு கொடுக்கறது? ஏன்னா எல்லா இடத்துலயும் தப்புன்னே சொல்லிட்டு அதை பண்ணிக்கிட்டும் இருப்பாங்க. இந்த ஒரு முரண் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த கதையுடைய ஒரு சின்ன ஒரு நாட்டு. இதை வந்து காம்ப்ளிகேட்டடான கதையா எழுதணும் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் தேவை இல்லை அப்படிங்கறக்காகவே நான் இதை எடுத்தேன். ஆனா எனக்கு அந்த மாதிரி பர்சனலா நேர்ந்த ஒரு அனுபவம் தான். ஒரு பாஸ்போர்ட் விஷயத்துல அவரு காசு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னப்ப நான் காசு கொடுக்காம வந்திருந்தேன். அப்ப அவர் அனுப்புவாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அவர் கடைசியில அனுப்பியிருந்தார். ஆனா வந்து அந்த போலீஸ்காரர் மேல ஒரு சந்தேகம் எனக்கு தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. இதுதான் இந்த கதையுடைய ஒரு நாட்டு. அதுல வந்து நம்ம எழுதும் போது என்னுடைய அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் எடுத்துக்கிட்டு எழுதுனேன். அதுல வந்து ஒரு விஷயம் நான் பண்ணது வந்து ப்ரெஷர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து ஒருத்தருக்கு வந்து தானா வர்றதில்ல. அது வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு வேறு இடங்களுக்கு கடத்தப்பட்டு கடைசியில அது வந்து வீட்டிலேயோ இல்ல வெளி இடங்களிலோ தான் வந்து வெளிப்படுத்தப்படுது. அதாவது நம்ம யார் மேல வந்து வெளிப்படுத்த முடியாது, ஒண்ணு வந்து நம்மளை விட எளியவர்கள் மேல வெளிப்படுத்துவோம், இல்லைன்னா நம்ம கட்டுப்பாட்டை இழந்து யார் மேலேயாவது வெளிப்படுத்துவோம். முற்றிலும் அறிமுகமே இல்லாத ஒரு சூழல்லையோ அதை வந்து வெளிப்படுத்துவோம். அப்படியா அந்த ஒரு கூறும் இந்த கதையில இருக்கும். அதை தவிர அவரு கோடிஸ் கேட்ட ஒரு கேள்வி, அவர் கடைசியா என்ன சொல்லிட்டு வந்தாரு அப்படிங்கிறது, இதுவும் அதேதான். லஞ்சம் வந்து நார்மலைஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு நல்லவர் மாதிரி அவர் பேசினாலும் கடைசியில வந்து சமோசாக்கு காசு கொடுத்தனா அதுவும் ஒரு மாதிரியான லஞ்சம் தான். ஆனா வந்து அவனுக்கு ஒரு அட்வைஸும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ அது வந்து ஒரு லைட்டர் வெயின்ல லஞ்சம் நம்மலாம் அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு தான் அந்த கதை. இதுதான் என்னுடைய இதை ஒட்டிய கருத்து. வேற ஏதாவது ஸ்பெசிபிக்கா கேள்விகள் இருந்தா. செவியனில் இருந்து வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். அதே போல மற்ற பார்வையாளர்களும் இந்த கதையை நீங்க வாசிச்சிருந்தீங்கன்னா அந்த கதை குறித்து ஏதாவது நீங்க கேட்கணும்னா கேட்கலாம். இந்த கதைன்னு இல்லைன்னா இதுல எனக்கு என்னன்னா தனித்தனியா ஒரு கதையா நம்ம சொல்றதை விட காமனா வந்து எல்லா கதையிலயுமே அந்த ஒரு சென்ட்ரல் கேரக்டர்னு ஒரு கேரக்டர் வந்து அந்த அறம் அப்படின்றத பேஸ் பண்ற ஒரு கேரக்டர்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து எனக்கு 5 கதை தனித்தனியா சொல்றதை விட 5 கதையுமே ஒரு நார்மலான இன்சிடென்ட், ஒரு சராசரியான ஒரு இன்சிடென்ட். ஒரு 2 கதை மட்டும் கொஞ்சம் எமோஷனலா இருந்தது. அது 2 தாண்டி மீதி பார்த்தா ஒரு நார்மலான ஒரு கதை தான். ஆனா அது அந்த நார்மலான கதையை கேரி பண்ணி கொண்டு போற அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி நடக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே அந்த அந்த மனசளவுல இவர் சொன்ன மாதிரி அந்த அறம் சார்ந்த ஒரு வேல்யூஸ் பேஸ் பண்ணி தான் அது எல்லாமே சுத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனாலதான் ஆரம்பத்துல இந்த டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன், எனக்கு இந்த 5 கதையும் வந்து நீங்க ஒன்னா ரிவ்யூ பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு அந்த கம்பேரிசன் ஸ்கேல்ல எல்லாத்தையும் எடுத்து சொல்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நான் சொன்னது வந்து இந்த மீனிங்ல தான் சொன்னேன்.
கண்டிப்பா அது ஒரு கேள்வியான்னு எனக்கு தெரியல. இது ஒரு ஃபீட்பேக் கருத்து இல்ல மாதிரி கேள்வி தான் இருக்கு. இல்ல. ஆனா நான் உண்மை ஆக்சுவலா நான் ஆமா நான் 5 கதைக்கும் இல்ல சொல்லணும்னு இல்ல நினைச்ச பாயிண்ட். ஜான், ஆ தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒண்ணு. போலீஸ் கேக்குறது கேள்வியா, கருத்தா, மிரட்டலா இல்ல 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 அப்படிங்கிறது இல்ல புரியாது. இது ஒரு திறனாய்வு மாதிரி பண்ணணும்னா எல்லா கதைகளுக்குமான ஒரு இதுவா பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஒப்பிட்டும் சொல்ல முடியும். அப்ப அந்த ஆத்தருடைய ஒரு அவங்களுடைய ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண முடியும். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுல சாட் பாக்ஸ்ல ஒரு கேள்வி வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு தெரியுதா? இது எந்த சொல்ல சொல்றாங்கன்னு தெரியலையே. உன்மத்தம். ஓகே ஓகே மேல சொல்லியிருக்காங்க. இந்த கதையில் உன்மத்தம் என்ற ஒரு சொல் வரும். பொதுவாக புழக்கத்தில் இல்லாத ஒரு வார்த்தை சரியான இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பது அழகு. சிவனின் தாண்டவங்களில் ஒன்றான இந்த சொல்லை எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? அது சிவனின் தாண்டவம் இல்லை, அந்த சொல்லு நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேங்கிறதான். மற்றபடி அந்த இடத்துக்கு பொருத்தமா எனக்கு தோணுச்சு பயன்படுத்தினேன், அவ்வளவுதான். அது நம்ம தேடியெல்லாம் பயன்படுத்துறது இல்ல. ஒரு எழுதும் போது அந்த அந்த ஒரு ஓட்டத்துல வரக்கூடிய ஒரு சொல் தான் அது, அவ்வளவுதான். ஒரு சிவபக்தரா உங்களை நிறுவனர்கள் ட்ரை பண்ணா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நன்றி மக்களே. அடுத்ததாக அஞ்சலி கதை பத்தி நம்ம பேச போறோம். திகழ் அணி அதற்காக தயாரா இருக்காங்க. திகழ் அணியுடைய சார்பில் கருத்துக்களை தெரிவிக்க முதலில் வரக்கூடிய பேச்சாளர் மீண்டும் மைத்திலி. வணக்கம்னா. திகழ் அணி அஞ்சலி இல்லைங்களா? இல்ல 5 கதையும் படித்ததுனால அஞ்சலி இல்லையாங்கண்ணா? அஞ்சலி தான் என்ன? அஞ்சலி தான். சரி, அடுத்த பேச்சாளரை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததாக திகழ் அணியினுடைய தலைவர் ஆனந்த் ஆர்வரன். மியூட்ல இருக்கு. ஓகே. இந்த கதை வந்து ரொம்ப இயல்பான கதையா இருந்துச்சு. அந்த தனி மனிதனோட சுதந்திரத்தை பத்தி ஆசிரியர் சொன்ன விதம் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எதையும் யாரையும் எதுக்காகவும் நம்மள விட்டு கொடுக்க வேண்டியது இல்லைன்னு அதான் அது ஒரு மெயின் பாயிண்டா சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் பெண்களை வந்து பாதுகாப்பு கொடுக்கறோம்னு சொல்லிட்டு நம்ம பொத்தி அனுபவப்படாம இருக்கிற ஒரு பொண்ணும் நம்ம அனுபவசாலியான இன்னொரு பொண்ணுங்கிற மாதிரிதான் என்னால கம்பேரிசன் பண்ண முடிஞ்சது. அப்ப அஞ்சலியை விட எனக்கு வந்து நேத்ரா வந்து கொஞ்சம் இதா தெரிஞ்சது, ஒரு தாய் சமூகமா. ஏன்னா திருமாறன்ட்ட வந்து அஞ்சலி வந்து ரொம்ப கஷ்டப்படுறா. பட் அவளுக்கான ஒரு சரியான இடம் கிடைக்கலன்னா அவ நம்ம ஒரு மாதிரி சூழல் ஒரு மாதிரியா இருந்துச்சு. அப்புறம் இந்த கதையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா சொல்லியிருந்த விஷயம் வந்து இந்த காலத்தோட வாழ்க்கை முறை வந்து அழகா வரிசையா இருந்துச்சு. இந்த ஆன்லைன் மேட்ரிமோனி ஆகட்டும், ப்ரீ வெட்டிங் ஷூட் ஆகட்டும், அந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ், இது எல்லாமே இந்த காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு இலக்கியத்தனமான ஒரு கதைன்னு சொல்லலாம். நன்றி. அடுத்தது ரெடிங்கண்ணா. இந்த அஞ்சலி கதையும் ஏறக்குறைய அன்றாட வாழ்வியல் சார்ந்த ஒரு கதைக்கரு. அதுல நிறைய விஷயங்கள் எனக்கு எப்படி, அதாவது ஒரு கொஸ்டினா என்னென்ன தோணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பாத்திரங்கள் உருவாக்கும் போதுமே இந்த வெளிநாடு போய் அகாமடேட் ஆகிறது அப்படிங்கறதுல அந்த ஒரு பெண் கேரக்டரை வந்து அவங்க செட் ஆகாத மாதிரியும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரியும் காமிக்கிறாங்க படத்துலயோ. இந்த அஞ்சலியையும் அப்படிதான் காமிச்சிருப்பாரு முதல்ல ஷாம் சாரு.
சோ அந்த மாதிரியான தடுமாற்றங்கள் ஆண்களுக்கு வருவதில்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு உண்மையாலுமே. அதே மாரி அந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்ல வந்து அந்த பொண்ணுனால கோஆப்பரேட் பண்ண முடியாம தடுமாறும்போது, பின்னாடி ட்ராக் பண்ணி பார்த்தா அவ சொல்லுவா. மொதல்ல நான் போயி ஒரு டிராமாக்கு பேர் குடுத்துட்டு வந்தோனே, எங்க அப்பா என்ன ஓங்கி அறைஞ்சுட்டாரு. அப்ப நான் என்னோட இத வந்து முடக்கிக்கிட்டது தான். இப்ப ஃபாரின் மாப்பிள வந்தோனே, திடீர்னு ஒரு அஞ்சலி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டான ஒரு அஞ்சலி வரணும்னா எங்கிருந்து வருவா? அப்படின்னு குமுறுவா. ஆனா அப்பவும் கூட அவ அழுது முடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த மாப்பிள்ளை கிட்ட ஐ அம் சாரி. நான் உனக்கு தகுந்த மாரி என்ன மாத்திக்கிறேன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பேசுற மாரி தான் இருக்கும். அந்த இடங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் நிழலா இருந்தது. அது ஏன் அப்படி அதாவது இன்றைய சமூகத்தோட ஒத்துப்போற மாதிரியான அந்த கேரக்டரைசேஷன அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமா? இல்ல அப்படி அமைச்சா தான் படிக்கிறவைங்க ஏத்துக்குவாங்களா? அப்படின்ற சில கேள்விகள் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. அ அதே மாதிரி சஞ்சய் திருமாறன் 2 கேரக்டர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட்டு அவ திருமணம் பண்ணிக்கக்கூடியவன் திருமாறன். 2வதா சஞ்சய திருமணம் பண்ணிக்கிறா. ஆ ஆனா பல ஆண்டு திருமாறன் டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் சஞ்சயோடைய மனைவியா அஞ்சலிய பார்க்கும்போது, அவ ரொம்ப ஹைஃபையா, அப்பத்தா மாடர்ன் கேர்ள் மாரி இருக்கிற மாதிரி போர்ட்ரை பண்ணியிருப்பாரு. திருமாறனும் இதே தானே எதிர்பார்த்தான். அப்ப திருமாறன் கிட்டயே அவ அந்த ஒரு ஹைஃபை கேர்ளாவோ, அந்த ஒரு கல்ச்சருக்கு தகுந்த மாதிரியான ஒரு பொண்ணாவோ அவள மாத்தியிருந்தா, ஆட்டோமேட்டிக்கா திருமாறனும் எதுவும் அந்த ஒரு வேரியேஷன் இன் மைண்ட் செட் வந்திருக்காதோ! திடீர்னு ஏன் வந்து அப்படி மாறுச்சு? எப்படி அவளால சஞ்சய்க்காக மட்டும் அந்த ஒரு திருமண பந்தத்துல மாற முடிஞ்சது? அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அ அத தாண்டி அ அந்த பொண்ணு வந்து தாங்கிட்ட இருந்த தன் கணவர்ட்ட இருந்த ஒரு குறைய மறைச்சு, அந்த குறைய தான் மேல ஏத்துக்கிட்டு, தான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்ட மாதிரியான ஒரு கதை அமைப்பு அப்படிங்கிறது, சில கேள்விகள உண்டு பண்ணுச்சு. அத தவிர கொண்டு போன விதமும் சரி, அ அந்த ஒரு பொண்ணினுடைய அந்த இண்டிவிஜுவாலிட்டிய மதிச்சு எடுத்துக்கும்போது, அவளுக்கான ஸ்பேஸ குடுக்கும்போது, அவ கரெக்ட்டான ஒரு 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 பிரஜையா அவள வெளிப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத சஞ்சய் சொல்லும்போதும், அ ரொம்ப நல்லா இருந்தது. கதை வந்து ஒரு இதுவும் அப்படிதான் கோடீஸ் சொன்ன மாரி தான். எளிமையான கதைக்கரு. ஆனா அந்த நடையோ, அதான் அவிங்க கூடயே போற மாரி இருக்கு எல்லா கதையிலயுமே. அந்த ஒரு ரியாலிட்டி ஆஃப் தி ஸ்டோரி வந்து நல்லா இருந்ததுன்னு நான் ஃபீல் பண்ணேன். தேங்க் யூ. சிறப்பு, நன்றி. அடுத்ததாக மீண்டும் கோடீஷ். இதுல வந்து 2 விஷயம். அதாவது பேரண்டிங்கோட ஃப்ளா ஒண்ணு. இன்னொன்னு ஒரு பெர்சனாலிட்டியா வந்து தன்னை அந்த பொண்ணு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதோட இதுதான். 2 சைடு. அதாவது அந்த பொண்ணுக்கு வீட்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கிடைக்க வேண்டிய இடம் வீடு. பட் அங்க சப்போர்ட் கிடைக்கல. அப்படி இருந்தாலுமே அந்த ஒரு எதிர்மறையான ஒரு சூழல்ல இருந்தாலும், அந்த பொண்ணு தனக்கான இத வந்து கேரக்டர் லூஸ் பண்ணல. அந்த அந்த ஆட்டிட்யூட் ஒரு காமனா ஒரு தேவைப்படுற அந்த ஆட்டிட்யூட் அந்த பொண்ணு லூஸ் பண்ணாம, அந்த வேல்யூஸ காப்பாத்தி அந்த பொண்ணு இது பண்ணது. ஆ அது அது இந்த 2 ஐரானிக்கலா அந்த பொண்ணு வெளிப்படுத்திக்கிட்ட இடம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு அந்த பொண்ணு இவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட திருமாறன்ட்ட வெளிப்படுத்திக்க முடியாதவங்க சஞ்சய்ட்ட வெளிப்படுத்திக் கொள்ளுது. ஆனா, அது என்னன்னா அந்த அந்த ஸ்பேஸ் குடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பொண்ணு வளர்ந்தப்ப அந்த ஸ்பேஸ் குடுக்கல. அப்ப புதுசா வந்து நம்ம அடாப்ட் ஆயிக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்பேஸ வந்து சஞ்சய் குடுக்குறாங்க. சஞ்சய்ட்ட அந்த ஸ்பேஸ் கிடைக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு அந்த பொண்ணு அவன் மேல இருக்க பழிய தான் மேல ஏத்திக்கல. அந்த சூழ்நிலைய பேலன்ஸ் பண்ணி அந்த பொண்ணு இது பண்ணியிருக்கா. இதெல்லாம் வச்சு தான் அந்த பொண்ணோட வேல்யூஸ் அந்த பொண்ணு எப்படி கரெக்ட்டா இருக்கும் மெச்சூர்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டா அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல அந்த பொண்ணு அவன் மேல குறை இருக்குன்னு சொல்லி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. சோ அதே சமயம் அந்த 2 பேருக்குமான ஒரு இதுவா மியூச்சுவல் பெனிஃபிட்க்காக அந்த பொண்ணு எடுத்த டெசிஷனா தான் ஒரு வைசர் டெசிஷனா தான் அத நான் வந்து புரிஞ்சுகிட்டேன். இன்னொன்னு திருமாறன் இந்த பொண்ணுகிட்ட அவ்வளோ இதுவா இருக்கும்போது நேத்ரா கிட்ட தன்னோட இத வந்து அவன் வெளிப்படுத்திக்கல. அவனுக்கு அதாவது கோவப்படுறதுக்கான எல்லா நியாயமான காரணங்களும் திருமாறனுக்கு இருந்தாலும், அவன் நேத்ராட்ட தன்னை வெளிப்படுத்திக்கல. அதுதான் அந்த அந்த பொண்ணு பொசிஷன் பண்ணிருக்கிற இடம். அதாவது அவன் திருமாறனோட கேரக்டர் அது கிடையாது. திருமாறன் வந்து ஒரு ஒரு சாதாரணமான ஒரு ஆள் இருக்கும்போது அங்க கோவத்தை வெளிப்படுத்துறதும்,
அவரோட வலிமையான ஒரு பொசிஷன் ஒருத்தர் இருக்கும்போது அடங்கி போறதுமான ஒரு கேரக்டரா தான் அதுல இருக்கு. அப்படி ஸோ இதுல வந்து என்னன்னா அஞ்சலி ஆகட்டும் நேத்ரா ஆகட்டும் 2 பேருமே அவங்களோட கிரவுண்டை வந்து கடைசியா புரிஞ்சுக்கிட்டு சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ற மாதிரி தான் அது கொண்டு வந்திருக்கிறதா நான் அதை புரிஞ்சுக்கிறேன். நன்றி. சிறப்பு கோடீஷ். பட் இது பொதுவாவே இவரோட சான்சாட்ட நான் முதலே சொல்லியிருக்கேன். இவரோட பெரும்பாலும் இவரோட ரைட்டிங்ல வந்து அந்த அதை ஒரு படமாவோ இல்ல ஒரு ஷார்ட் மூவியாவோ எடுக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்கக்கூடிய ஒரு ரைட்டிங் ஸ்டைல் அவரோட. இதுல அது ரொம்ப நல்லா இது வந்து நல்லா ஃபிளரிஷ் ஆயிருக்கு. அதான் தம்பி கோடீஷ் மாதிரியான ப்ரொடியூசரையும் தேடிட்டு இருக்காரு. அவர்கிட்டயே கேட்டுருவோம் அதுக்கு ஏதாவது சாத்தியங்கள் வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு. ஷான் வாங்க, திகழ் அணி உங்களுடைய அஞ்சலி கதையை பேசியது குறித்து உங்களுடைய கருத்துக்கள். இந்த கதை வந்து ஒரு 6-7 வருஷம் முன்னாடி எழுதுனதுன்னு நினைக்கிறேன். இப்ப எழுதுனா இந்த மாதிரி எழுதும்னா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. இதுல வந்து கொஞ்சம் ஒரு கோடி சொன்ன மாதிரி சினிமாவுக்கான விஷயங்கள் இருக்கும். அது வந்து அது ஒரு பிளஸ்ஸாவும் நினைச்சுக்கலாம், மைனஸாவும் நினைச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி இந்த கதைக்கு தான் வந்து நிறைய விமர்சனங்கள் வரும் பெண்கள் கிட்ட இருந்து. பாசிட்டிவாவும் சரி நெகட்டிவாவும் சரி. ஒரு கிளப் ஹவுஸ் விவாதத்துல வந்து நீங்க வந்து அஞ்சலியை வந்து நல்லவளா காட்டுறதுக்காக அந்த இன்னொரு பொண்ணை நீங்க வந்து ஸ்லட் ஷேம் பண்ணிட்டீங்க. அவ வந்து சொந்தமா வேலை பார்த்து போற ஒரு பொண்ணு, நீங்க வந்து ஆண்டர்பிரனர் மாதிரி இல்ல ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற பொண்ணு நான் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா வந்து ஒரு விவாதத்தை கிளப்பக்கூடிய ஒரு கதை தான் இது. இந்த கதை எழுதுவதற்கு எனக்கு வந்து முக்கியமான ஒரு ரீசனா இருந்தது வந்து பெண்கள் வந்து திருமணமாகி தன்னுடைய உலகத்தை வந்து மொத்தமா மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இன்னைக்கு இருக்கு. அது வந்து அந்த உலகம் வந்து சில நேரங்கள்ல வந்து பக்கத்து ஊரா இருக்கும், சில நேரங்கள்ல வந்து பக்கத்து மாநிலமா இருக்கும், சில நேரங்கள்ல வந்து வேறு ஒரு நாடா இருக்கும். ஆனா அதுக்கு அவங்க தயாரா இருக்காங்களா இல்ல அது அவங்களுக்கு சந்தோஷமா அப்படிலாம் எதுவுமே வந்து பெரிய அளவுல வந்து இது இருக்காது. அந்த ஒரு சேஞ்ச் வந்து அவங்க பண்ணி ஆக வேண்டிய சூழல், அந்த சிறுசா பெருசாங்கிறத தாண்டி. இந்த பொண்ணு வந்து அந்த சேஞ்ச் பண்ணி போறப்பெல்லாம் ஓகேவா தான் இருக்கா. ஆனா அங்க வந்து அவளுக்கான இப்போ அவங்க மைத்திலி ஒரு கேள்வி கேட்டாங்க, இவங்கிட்ட மாறாதவங்க அவங்கிட்ட ஏன் மாறினாங்க அப்படின்னு. ஒரே ஒரு வித்தியாசம் தான், இவன் வந்து இவ இப்படி மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்தான். அடுத்ததான் வந்தவன் வந்து அவ மாறணும்னு எதிர்பார்க்கல. இது வந்து அவளா ஏற்படுத்திக்கிட்ட ஒரு மாற்றம். அந்த ஊருக்கு தேவையான வாழ்க்கைக்கு நம்ம எப்படி மாத்திக்கணும்னு அவளா எடுத்த முடிவு. அந்த மாதிரிதான் இது கொஞ்சம் அந்த ரிப்போர்ட் மாத்துறது அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சினிமேட்டிக்கான ஒரு டேர்ன் தான் அந்த இடத்துல நான் வச்சிருக்கேன். அது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியாது. ஆனா வந்து இன்றைய சூழலுக்கான விஷயங்கள், அதாவது இன்றைய சூழல்னா இப்ப 6 வருஷங்கிறது கொஞ்சம் பழசுதான். இன்னைக்கு வந்து இன்னுமே மாறி இருக்கும். இன்னுமே வந்து ஆண்கள் பெண்களுடைய இந்த ஒரு திருமணத்தை அணுகக்கூடிய முறையே வந்து இந்த 7 வருஷத்துல மாறி இருக்கலாம். இது கொஞ்சம் அதனால எனக்கு வந்து கொஞ்சம் அவுடேட்டடான ஒரு கதை தான். ஆனா விமர்சனங்களுக்கு நன்றி. ஒரு எழுத்தாளன் தன்னுடைய கதையை அவுடேட்டடான கதைன்னு ஒத்துக்கிறதுக்கு ரொம்ப அசாத்தியமான ஒரு தைரியம் வேணும். சிறப்பு திகழ் அணியினருக்கு நம்முடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக இளவரசன் குறித்து பேசுவதற்காக இன்டரப்ட் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்தது. ரிலேஷன்ஷிப்ல வந்து நாம வந்து மத்தவங்களுக்காக மாற ட்ரை பண்ணாம நம்மளோட நேச்சுரல் இதுலயே இருக்கிறது வந்து ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திக்கிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ட்ரைட்டா நான் பாக்குறேன். அது வந்து இந்த கதையில ஒரு மறைமுகமா வெளிப்பட்ட மாதிரி ஒரு புரிதல் எனக்கு இருக்கு. 5 கதைகளையும் படிச்சதுனால கோடீஸ்க்கு அடிக்கடி மறந்து போகுது. ஆனா அடுத்த 3 கதைகளையும் எப்படிலாம் மறந்து போகாது அப்படின்னு நம்புவோம். தனக்கான நேரத்துல முழுமையாக அந்த கருத்துக்கள் வெளியில வந்துரும் அப்படின்னு நம்புவோம். வியன் அணி மற்றும் அடுத்த 2 அணிகளிலும் இன்றைக்கு 4 பேச்சாளர்கள் இருக்காங்க. வியன் அணியினுடைய முதல் பேச்சாளராக இளவரசன் குறித்து பேச வருவது மூர்த்தி. வணக்கம். அந்த இளவரசன் கதை 2021 யாவரும்.comல வெளிவந்திருக்கு.
இதுல இளவரசன் கதை நாயகன் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டா ஒரு பையன், எல்லாத்துலயுமே வந்து டாப்பா இருக்கிற பையன் திடீர்னு வாழ்க்கை சூழல் மாறுது. அதுக்கு காரணமா வந்து ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. அவரோட கண்டிப்பு நல்லதா அல்லது எத்தனை பேருக்கு நல்லதா இருக்கு, எத்தனை பேருக்கு கெடுதலா இருக்குங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குது. பிஜு சார் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரா இருக்கிறாரு. ஆனா நிறைய இடத்துல அவரே வந்து நம்மளையுமே டென்ஷன் பண்ற மாதிரி நடந்துக்கிறாரு. அடுத்ததா இளவரசனோட ஃபேமிலி அவருக்கு சரியா புரிஞ்சுக்கலையோ, அல்லது ஒரு விதத்துல இந்த ஆர்கிடெக்ட் படிக்கிறதுக்காக தள்ளி அவரோட லைஃப் முடிச்சிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். இன்னொன்னு என்னன்னா வந்து இந்த கதை வந்து ஷான் அண்ணா வந்து உண்மை சம்பவத்தை எழுதியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. அதுல அவர் ஃப்ரெண்டா வர கேரக்டர் அப்படியே அவர் லைஃப்ல நடந்திருக்கலாம்னு தோணுது. கடைசியில அந்த மலையில கொண்டிருப்பாரு. அப்போ வந்து அதாவது இளவரசன் இல்லாம அவர் மட்டும் தனியா கொண்டிருப்பாரு. அதை படிச்சுட்டு அப்படியே அதோட கதையில கொடுத்துருக்கிற போட்டோ பார்த்தோம்னா அப்படியே சாணனா கொண்டுக்கிற மாதிரியே இருந்துச்சு. நன்றி, வணக்கம். சிறப்பு மூர்த்தி. பிஜு சார் கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருந்தது. நீ அட்டன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலாவே இருந்தது. அடுத்ததாக வேன் அணியினுடைய தலைவர் டாக்டர் சுமதி. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை வாசிக்கிறப்ப அந்த கல்லூரி நாட்கள்ல விடுதியில நம்ம தங்கி இருக்கிறப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த நிகழ்வுகள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரி ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த பாத்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் பசங்க உள்ள ரூம்ல என்ஜாய் பண்றதாகட்டும், வெளியே போய் அவுடோர்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ற அந்த மூமெண்ட், ஒவ்வொரு வரியை வாசிக்கிறப்பவும் நம்ம வந்து நிறைய ரியலா நிறைய என்னால மேட்ச் பண்ணி கொண்டு போக முடிஞ்சது. இன்னொரு விஷயம் எனக்கு அங்க வந்து அந்த பிஜு டீச்சர், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற அந்த கேரக்டரைசேஷன் வந்து நல்லா இருந்தது. ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் கொண்டு வந்த விதம் ரியலா நம்ம வாசிக்கிறப்ப அதை நம்ம பிக்சரைஸ் பண்ணி பாக்குற மாதிரியே இருந்தது. அப்படியே வாசிச்சுட்டு வர்றப்ப ரொம்ப என்னால ஏத்துக்க முடியாத ஒரு இது வந்து இளவரசன் இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப சஸ்பென்ஸா ஒரு இடத்துல வந்து வரும். அது கடைசியா தான் தெரியும். அதுக்கான காரணம் வந்து சொல்லியிருப்பாரு. பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு கேரக்டர் சொல்ற மாதிரி அதுல வரும். ரொம்ப சக்சஸ பார்த்துட்டே இருக்கிறவங்கனால வந்து ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண முடியாத டிப்ரெஷனுக்கு போறப்ப இந்த சூசைடு அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும் அப்படிங்கிறது இப்ப வந்து நிறைய நம்ம ரியாலிட்டியில அதை பாக்குறோம். ஸோ அதுவும் நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் சக்சஸ் அப்படின்னு பார்த்துட்டு வர்றப்ப அது ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ற மனநிலைக்கு கொண்டு வர நிறைய நம்ம பேரண்ட்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே தவறிடுமோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எனக்கு வந்தது. அந்த அந்த லாஸ்டா சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு போறப்ப அப்ப எனக்கு ஒரு சின்ன இது ஏன் இத வந்து, ஏன்னா அது 2021 எழுதியிருக்காரு. அப்ப அந்த கவுன்சிலிங் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து வந்துருச்சு. ஏன் எழுத்தாளர் வந்து இதையவே கொஞ்சம் பாசிட்டிவா எடுத்துட்டு போயிருக்க கூடாதோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் என்கிட்ட இருக்கு. பட் அவர் ஏன் அந்த முடிவை கொடுத்தாருங்கிறதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. மற்றபடி கதை வந்து வாசிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பு, நன்றி. அடுத்த பேச்சாளர் மைதிலி. இளவரசன். ஏன்னா லஞ்சம் அஞ்சலிக்கு தான் குழப்பம் வரும். ஏன்னா அதுல இஞ்சி சா அதெல்லாம் 4 எழுத்து. இளவரசனுக்கு குழப்பம் வராது. இளவரசன் இந்த கதை பாத்தீங்கன்னா நம்ம தீசிஸ் ரிசர்ச் பண்ணும்போது சொல்லுவோம், ஆட்டோபயோகிராபிக்கல் எலிமெண்ட்ஸ் இருந்தா கொஞ்சம் பார்க்கணும். ஸோ யூ மஸ்ட் நோ தி ஆத்தர் ஆல்சோ அப்படின்னு. ஸோ நமக்கு பேசிக்கா வந்து ரொம்ப டீட்டெயிலா தெரியலைனாலும் இதோட எழுத்தாளர் வந்து ஆசிரியர் வந்து ஆர்கிடெக்ட் படிச்சிருக்காரு அப்படின்லாம் தெரியும் போது அந்த ஆட்டோபயோகிராபிக்கல் எலிமெண்டோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கறதுக்கான ஒரு எண்ணம் மனசுல வருது. அதை தாண்டி இந்த
அவர் கேட்ட மாரி, மூர்த்தி கேட்ட மாரி, பிஜு சார் போன்ற வாத்தியார்கள் வந்து சரியானவர்களா, தவறானவர்களா அப்படிங்கிறத தாண்டி வேணுமா, வேண்டாமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. பட் அவருக்காக செய்யும்போது எங்களால ரொம்ப மெனக்கெட்டு எங்களுக்குள்ள இருக்கிற ஃபுல் ஃப்ளெட்ஜ்டான டேலண்ட்ட வெளில கொண்டு வர முடியுதுங்கிற மாரி சில ஸ்டேட்மெண்ட்ஸும் கதையில குடுத்திருப்பாரு. ஆனா அதே இது பலர் வந்து உடைஞ்சு போய் இருந்தாலும் அவர் ஃபெயில் தான்டா பண்ண போறாரு. அதுக்கு நான் செய்யாமயே இருக்கலாம்டான்னு அவங்கள டவுன் பண்ற மாரியான கேரக்டர்ஸும் வச்சிருப்பாரு. ஸோ இட் ஹேஸ் போத் பிளஸ் அண்ட் மைனஸ்ன்னு தான் நான் நெனைக்கிறேன். பட் இளவரசன ரொம்ப பெர்ஃபெக்ட்டா காட்டிட்டே வந்திருப்பாரு. ரொம்ப ஆசையா இருக்கும் சில இடத்துலலாம். இவனால எப்படி இவ்ளோ பேலன்ஸா இந்த வயசுல கொண்டு போக முடியுதுங்கிற மாரி அந்த கேரக்டர வியந்து பார்க்கும்போதே, எங்கேயோ சறுக்கி விழப்போறான் தான் இவன். அதனால தான் இவன இவ்ளோ உயரம் தூக்குறாருன்ற ஒரு எண்ணமும் மனசுக்குள்ள வந்தத தடுக்க முடியல. பட் அவன் சொல்ற மாரி எல்லாத்துக்குமே மேத்ஸ் இஸ் அ சொல்யூஷன் அப்படிங்கிறத அடிக்கடி இளவரசன் சொல்லிட்டே இருப்பான். மேத்ஸ்னால தீர்க்க முடியாத விஷயமே இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் மேத்ஸ் சொல்யூஷன் குடுக்கும் அப்படின்னு. பட் ஆனா தன்னுடைய தோல்விய தாங்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன வந்து அவன் கண்டுபிடிக்காம போயிட்டான் அப்படிங்கிறது தான் அந்த கதாநாயகன் சொல்லியிருப்பாரு. ஆம், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவருடைய முன்னாள் காதலி ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவிங்க கேட்கும்போது அவரு சொல்லுவாரு. அந்த கதாநாயகன் சொல்லுவாரு, "என்னை அவனும், அவனை நானும் எங்கோ தவற விட்டிருக்கிறோம்" அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த கதாநாயகன் மேல உண்மையாலுமே ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் என்ன அங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஃப்ரெண்ட்ஷிப்காக கூட நின்றுப்பாரு. ஏன்னா, அவன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பையனா அக்கம்பெனி பண்ணக்கூடியவர், இளவரசனுக்கு அக்கம்பெனி பண்ணக்கூடியவர் நம்ம கதாநாயகன் தான். ஸோ அந்த ஏன் வந்து அந்த கேப்ப தவற விட்டிருக்கிறோம்னு ஒரு கேப் இருக்கு இல்லைங்களா? அந்த கேப்ப ஃபில் பண்ணியிருந்தா இளவரசன மீட்டெடுத்திருக்கலாமோ! இன்னைக்கு அதுதான் தேவைப்படுது பியர் குரூப்க்குள்ள அப்படிங்கிறது புரிஞ்சுது. பட் ஆனா இளவரசன் பார்த்தீங்கன்னா, தான் படிப்புல அல்லது தன்னுடைய நோக்கத்துல தோத்து போயிட்டோம், தான் ஊருக்கு போறேன் அப்படின்னு எல்லா முடிவும் எடுத்ததுக்கு அப்புறம் கூட, நம்ப கதாநாயகனுடைய அவன் சொல்ல ரொம்ப தயங்குவாரு. ஸோ அந்த நிஷா கிட்ட போய் அவன லவ் பண்றான். அவன் சொல்ல மாட்டான். அப்படியே முரளி மாரி கம்முனு போயிடுவான். நீயாவது போய் பேசு உன் மனசுல லவ் இருந்தா, அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. ஸோ ஒரு நண்பனா இளவரசன் செய்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கதாநாயகன் கோட்ட விட்டுட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கோவமான, கஷ்டமா இருந்துச்சு. அதே மாதிரி அம் அதாவது நம்ம அந்த ஒரு ஸ்டூடண்ட் குரூப் கூட இருக்கிறதுனால எனக்கு இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி வரும். பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற போராட்டத்துக்குள்ள இருக்கிற பசங்க, பொண்ணுங்க தான் வந்து இந்த தோல்வி அப்படிங்கிறத கையாள தெரியாம தடுமாறுறாங்களோ! டேக் இட் ஈஸியா இருக்கிற பசங்க, "மேம் 40 எடுத்துட்டேன் மேம். மேம் நான் பாஸ் ஆயிட்டேன் மேம்" அப்படின்னு அதையே பெருசா சொல்ற பசங்க, ஒரு தைரியத்தோட என்ன விதமான ஒரு தோல்வியோ ஏதோ இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிடுறாங்க. அப்போ ஏன் இந்த தடுமாற்றம் வந்து மத்ததெல்லாம் நல்லா பண்ணிறணும். அந்த ஒரு ஃபோக்கஸ்டா இருக்கிறவங்களுக்கான மனநிலை வந்து ஏன் இந்த இடத்துல தடுமாறுற மனநிலையா மாறுது அப்படின்னு நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா இந்த பசங்கலாம் இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நமக்கான ஒரு புரிதல் இருக்கும் இல்லைங்களா? அந்த புரிதல சில சமயம் முறியடிச்சுருவாங்க. ஸோ நம்ப புரிஞ்சுக்கிற விதம் தப்போ, நம்ம சைக்காலஜிக்கலா இன்னும் இட் ஹேஸ் டூ பி டெல்ட் இன் அனதர் வேயான்னு நெனைப்பேன். ஸோ அந்த மாரி சில கேள்விகள் வந்தது இந்த கதை எனக்கு படிக்கும்போது. மத்தபடி அந்த ஒரு பெர்சனல் டச்சோட, ஒரு எமோஷனலோட எவ்ளோ தூரம் அந்த பாறையில போய் அவர் கடைசியா உட்கார்றாரு அப்படிங்கும்போது, எவ்ளோ தூரம் அந்த மிஸ்ஸிங் உணர்வு இருக்கும். ஒரு நட்பு, அ அந்த ஒரு பையன் தோத்துருக்க வேண்டாம், வாழ்க்கைய முடிச்சிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் கலந்து ஒரு ஒரு எமோஷனலி ஃபீல் குட் டூ ரீட் அப்படிங்கிற ஸ்டோரியா இது இருந்தது. தட்ஸ் மை ஒப்பீனியன். தேங்க் யூ. அருமை. அதுவும் இந்த இளவரசன், குறிப்பா இளவரசன் கதைக்கு 2 ப்ரொஃபசர்ஸ் பேசியிருக்கிறது ரொம்ப சிறப்பு. எந்த கதையினுடைய பாத்திரங்களை விட இந்த கதையினுடைய பாத்திரத்துக்கு மிக நெருக்கமானவர்கள் 2 பேர் பேசியிருக்காங்க. அடுத்ததாக வியனணியினுடைய 4வது பேச்சாளர் தம்பி கோடீஷ். கொஞ்சம் இது வந்து எனக்கு எமோஷனலாவே நான் படிச்சிருந்தேன். அந்த வாரம் எடுத்துக்கிட்ட 5 கதையிலையுமே கொஞ்சம் தொட்ட ஒரு கதைன்னு சொல்லலாம். ஏன்னா இது பர்சனலா நிறைய விஷயங்கள்ல எனக்கும் இளவரசனுக்கும் ஒத்துமை இருந்தது. ஒரு விஷயத்த சரியா செய்யணும் அப்படிங்கிற அந்த அப்சஷன் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்றதுக்கு சிரமமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து அது எப்படி சரியா செய்யணும் அப்படின்றதுக்கு அரிசியான ஒரு பிளான் இருக்கும். அந்த பிளான்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் வரும்போது அதை ஹேண்டில் பண்றது வந்து கொஞ்சம் ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் அதை கத்துக்கிறது. பட் நம்ம ஆரம்பத்துல இருந்தே அது அது வந்து நார்மல் தான்
அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுங்கிறது ஒண்ணு. பட் சரியா செய்யணுங்கிறது இல்ல, செய்யணும் அப்படிங்கிறது ஒண்ணுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணணும்ன்றது ஒண்ணு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம நான் ஒரு 80s கிட்டா, நம்ம வளர்ந்த டைம்ல எந்த தப்பு பண்ணாலும் அப்பெல்லாம் வந்து இது ஏன் இப்படி பண்றீங்க, அது ஏன் இப்படி பண்றீங்கன்னு அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கு பயந்துகிட்டே ரெண்டாவது அந்த எப்படியாவது சரியா பண்ணிடணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து இதுல நான் நோட் பண்ணேன். இதுல இன்னொன்னு, இளவரசனோட ஃப்ரெண்டு அவன் வந்து அந்த பையன், அதாவது எப்படியும் அவர் வந்து இதுதான் பண்ண போறாரு அப்படின்னா அடுத்ததுக்கு அவன் ப்ரிப்பேர் ஆகி போறாங்க இல்லையா, அது வந்து ஒரு லைஃபை ஈஸியா எடுத்துட்டு போற அந்த ட்ரைட் கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் அந்த அந்த பேலன்ஸ் வந்து தேவை, அது கத்துக் கொடுக்கணும்ன்றது ஒண்ணு. ஒண்ணு இளவரசன் வந்து என்ன பண்ணுன்னு ஆளோட வந்து கொடுத்துட்டு அப்படின்னா அதுக்காக அவ்வளவு தூரம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் பாக்குறது. அதே சமயம் அவன் ஃப்ரெண்டுக்கு தேவைன்னா அவன்கிட்ட போய் அது பேசுறது பிடிக்கிறது. அதாவது தான் செய்யறத கரெக்ட் அப்படிங்கிற கேரக்டர்ஸுக்கு இந்த தடுமாற்றம் வர்றது இயல்புதான். எனக்கு நான் ரொம்ப நல்லா அந்த கேரக்டர் க்ளோஸா இருந்து அப்சர்வ் பண்ணதுனால அதை நான் புரிஞ்சுட்டேன். இதுக்கு வேற ஏதாவது கிளைமேக்ஸ் சொல்லியிருந்தாங்க, வேற மாதிரி இது பண்ணிருக்கலாமா, ஆக்சுவலா வேற மாதிரி போயிருந்தாலும் அது சரியா இருந்திருக்காது, அது நியாயமான ஒரு முடிவா இருந்திருக்காதுன்னு தான் எனக்கு படுது. தேங்க்யூ. குட், சிறப்பு. ஷான், உங்களோட மறுபடியும் சரி, உனக்கு வாய்ப்பு கிடையாது, ஓடி போயிரு தம்பி, அடுத்த கதையில வா. ஷான் வாங்க. கண்டிப்பா. அனைவருக்கும் நன்றி மறுபடியும். இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கதை. ஏன்னா வந்து இதை எழுதுறப்ப நானே ஒரு எமோஷனலா தான் எழுதினேன். இந்த 90-95% இந்த கதை வந்து உண்மை. பெயர்கள் மாற்றப்பட்டிருந்தன, அதுல எது அந்த 5% பொய் எதுங்கிறத வந்து உங்களுடைய யூகத்துக்கு விட்டுறேன். ஏன்னா அந்த அந்த ப்ரொஃபஸரும் இருக்காரு, அவர் எனக்கு வந்து இப்ப தெரிஞ்சவர் கூட. ஆனா வந்து இந்த இளவரசனுடைய உண்மையான பேர் வந்து ராஜ்குமார். என்னுடைய ரூம்மேட்டு. நிறைய பேசியிருக்கோம், நிறைய தனியே, அதாவது நாங்க 2 பேர் மட்டும் உட்காந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்போம். கொஞ்சம் சயின்ஸ் பத்தி, விண்வெளிகள் பற்றி அவன் பாட்டுக்கு பேசுவான். அதாவது நம்ம சொல்லணும்னா இந்த எனக்கு வந்த எல்லா ப்ரொஃபஸர்ஸை விடவும் ஸ்மார்ட்டா இருப்பான் அவன். அவனுடைய வாசிப்பு ஆகட்டும், இருக்கக்கூடிய மேத்ஸ் எல்லா ஸ்கில்லுமே. ஸோ அதுல வந்து வரக்கூடிய வசனங்கள் எல்லாமே நாங்க 2 பேரும் பேசுனது, அதுல வர ரங்கீலா ஊர்மிளாவுடைய ஃபேனா ஆனது எல்லாமே எங்களுக்கு வந்து அப்படியே காதுல ரத்தம் வர அளவுக்கு அந்த பாட்டை அவன் கேட்பான். ஆனா ஒரு காலகட்டத்துல ரொம்ப கடுமையான ஒரு சூழல், அதாவது ஒரு கிளாஸ்ல 50% பேர் ஃபெயில் ஆக்குறது அப்படிங்கிறதெல்லாம். ஆனா அந்த ப்ரொஃபஸர் வந்த காலேஜ்ல வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். அவர் சொல்லுவாரு, நீ அடுத்த செமஸ்டர்ல பண்ணிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாங்களும் வந்து பண்ணுவோம். ஏன்னா அது அந்த ப்ரொஃபஸர் அது வந்து அங்க ஒரு கல்ச்சர். அடுத்த செமஸ்டர்ல வந்து பண்ணு அப்படிங்கிறது வந்து ஒரு கல்ச்சர். நீ இன்னும் ரெடி இல்லப்பா அப்படிங்கிறது. இட்ஸ் அ டஃப் திங். எனக்கும் அவர் மேல அந்த கல்லூரிகள் படிக்கிற காலகட்டத்துல பயங்கர கோபம் வந்தது. இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டான் அப்படின்னு கேட்டப்ப இன்னும் அவர் மேல கோபம் வந்தது. ஆனா நான் வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல்ல வந்ததுக்கு அப்புறம் அங்க நம்மளை எந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க, என்ன மாதிரியான தோல்விகளை நம்ம சந்திக்கிறோம்னு பார்க்கும்போது நாம் நம்மளோட மாணவர்களை ரொம்ப சாஃப்டா ட்ரீட் பண்றோமோ அப்படிங்கிற இரண்டாவது ஒரு எண்ணமும் எனக்கு வர ஆரம்பிச்சது. எனக்கு வந்து அந்த ப்ரொஃபஸர் மேல இன்னும் வந்து அவர் செஞ்சது சரி அப்படிங்கிறது வரலைனாலும், டூ வி நீட் வேறு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவையோ, வேறு விதமா நம்ம மாணவர்களை தயார்படுத்தணுமோ அவர்களோட வாழ்க்கைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து வர ஆரம்பிச்சது. ஏன்னா அவங்கள வந்து ஒரு மாதிரி சாஃப்டாவே ரொம்ப சாஃப்டா ட்ரீட் பண்ணி வெளியில அனுப்புறோம். எங்க கிட்ட இன்டர்வியூக்கு வர்ற பசங்களை வந்து டெய்லி 9 மணிக்கு ஆபீஸ் வரணும் அப்படின்னு சொன்னாலே எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த அளவுக்கான ஒரு லெவல்ல தான் வந்து அவங்க இருக்காங்க. இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இல்ல. அப்போ இதெல்லாம் வந்து பின்னாடி நான் கொஞ்சம் உணர்ந்தேன். ஆனா அந்த கதை எழுதும் போது யார் மேலையும் என்னால வந்து ஒரு தப்புன்னு என்னால பின் பாயிண்ட் பண்ண முடியல. இளவரசனுடைய இந்த முடிவுக்கு அவனுடைய குடும்பம் காரணமா இருந்திருக்கலாம், அவனுடைய வாழ்க்கையை அவன் அணுகக்கூடிய ஒரு முறை காரணமா இருந்திருக்கலாம். அந்த ப்ரொஃபஸர் வந்து இந்த அணுகிறது வந்து அவருடைய வாழ்க்கையில இருந்து வந்த அனுபவம். அவர் எப்படி மாணவர்களை தயார் பண்ணணும்னு அவர் நினைச்சாரோ அந்த வகையில தான் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு.
அப்போ அதை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு அவர்கிட்டயே வேலைக்கு போன பசங்களும் என் வகுப்புல இருக்காங்க. அப்போ இது இது வந்து யார் மேலேயும் ஒரு பின் பாயிண்ட் பண்ணி குற்றம் சொல்ல முடியாத ஒரு சூழல் தான். ஆனா நடந்தது வந்து ரொம்ப ஒரு துக்ககரமான ஒரு சம்பவம். அந்த மாதிரி ஒருத்தனுடைய ஒருவனுடைய சிந்தனை வந்து அதோட நின்னு போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த உலகத்துக்கு அவன் வந்து எதுவுமே செய்யாம போயிட்டான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. அதனால இந்த கதையில வந்து வேற எதையுமே நான் மாத்திருக்க முடியாது. ஏன்னா இந்த கதை வந்து இப்படிதான் அப்படின்னு திட்டமிட்டு எழுதப்பட்டதில்ல. நடந்ததை அப்படியே எழுதுனதுதான் இந்த கதை. நன்றி. ஷான் அவர்கள் ஷான் அவர்கள் சொன்னதுக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது உண்மை. அதாவது சொன்னார் இல்லைங்களா, நாம ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணி அனுப்புறோமோ அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆர் எனக்கு அத பேர் சொல்ல இஷ்டம் இல்லாதனால அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஹைலி காம்படிட்டிவ் ஆர் ஹைலி மெரிட்டோரியஸ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்ல வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிற கல்லூரிகள்ல உண்மையாலுமே இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் ரீடு ரொம்ப ஈஸியா குடுக்குறாங்க. நம்ம பசங்க வந்து அப்படி பண்ணோம்னா அவனோட லைஃப் அவன் பார்த்துட்டு போறான். உனக்கு எதுக்கு வம்பு, கம்முனு இருங்கிற ஃபீட்பேக் நம்மளுக்கு கிடைக்குது, டீச்சர்ஸ்க்கு தான் கிடைக்குது. பட் ஆனா அந்த இன்ஸ்டிடியூட்ஸ்ல தே ஆர் கிவிங் அ வெரி டஃப் டைம். என்னுடைய பையனே நான் எடுத்துட்டா கூட, இல்ல இப்படி பண்ணிட்டாரு, குரூப் ப்ராஜெக்ட்ல ஒரு பையன் நல்லா சொல்லல, அதனால எல்லாத்துக்கும் மார்க் குறைச்சிட்டாரு. நான் என்ன ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நீ ஒழுங்கா செய்யாம ஆசிரியரை குறை சொல்லாத, நம்ம கம்யூனிட்டி ஆச்சே, விட்டு கொடுக்காம ஆர்கியூ பண்ண இது குறித்து ஆரம்பிச்சா. நம்ம தனியா ஒரு விவாதம் உரையாடல் எடுத்துக்கலாம். இது கதை விட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். ஓகேங்கண்ணா, தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம், உங்க கோடிஸ் பேசுறதுக்கு முன்னாடி நான் இவங்க 2 பேரும் சொன்ன விஷயத்த ஷான் இன்னும் பதில் தரலாம்னு நினைக்கிறேன். ஒண்ணு, மைதிலி சொன்னதுல கதாநாயகன் சொல்றப்போ இளவரசன் இல்லாம இன்னொரு கேரக்டர் தான் கதாநாயகன் வந்து, அப்போ கதையினோட நாயகன் இளவரசனா அல்லது இன்னொரு கேரக்டரா அப்படிங்கிறத ஒண்ணு நான் ஷான் இந்த இடத்துல கேட்க விரும்புறேன். அடுத்தது சுமதி வேணியில் அவங்க கேட்டப்போ, இந்த காலகட்டத்துல 2021 அல்லது 22 எழுதின காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் சைக்கலாஜிக்கலா அல்லது இந்த விஷயத்துக்கான ஒரு பாசிட்டிவான இது கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த கதையை படிக்கிறப்பயே தெரியும், இது வந்து ஒரு 90களுடைய மத்திய அல்லது 90களுடைய இறுதியில நடந்த கதை அப்படின்னு தெரியும். இந்த 2 குறித்தும் ஷான் உங்களோட ஏதாவது நீங்க சொல்லணும்னு இருந்தா சொல்லுங்க. அடுத்தது கோடிஸ் இந்த கதை பத்தி அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தா சொல்லியிருக்கோம். இந்த கதை போது 3 இடியட்ஸ் அந்த நண்பன் படம் பையன், அந்த கேரக்டரோட ஒரு பையன் ஃபெயில் பண்ணிட்டு சூசைட் பண்ணிருவான். அந்த கேரக்டர் ஞாபகம் வந்தது. ஒரு ப்ரொஃபசர் சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது, ஹார்ஷா இருக்கிற ரியாலிட்டி அந்த ப்ரொஃபசர் சொல்லி தர்றது எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே சமயத்துல சின்ன எக்ஸ்கியூஸ் கொடுக்கறதுக்கு மன்னிக்கிறதுக்கும் வந்து நம்ம சொல்லி தரணும் அப்படிங்கறது வந்து ஒரு விஷயம். அதை அந்த ப்ரொஃபசர் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதை வந்து அந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல அந்த ப்ரொஃபசர் ரியலைஸ் பண்றதா காட்டியிருப்பாங்க. முன்னாடி ரியலைஸ் பண்ணிருந்தாருன்னா ஒரு ஸ்டூடெண்டோட உயிர் போயிருக்காது இல்ல அப்படின்னா, இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன், அதை மிஸ் பண்ணிட்டேன். ஷான், நீங்க இந்த 2 விஷயங்கள், அந்த காலகட்டம், அந்த கண்டிப்பா இல்ல, அந்த 2வது விஷயம் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. அந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ரங்கீலா படம், அந்த இது வந்து ஒரு கதை சொல்லலில் இருக்கக்கூடிய ஒரு உத்தி. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சினிமாவையோ ஒரு இதையோ சொல்றோம் அப்படின்னா அது எந்த காலகட்டம் அப்படின்னு குறிப்பிடுறதுக்காக அது வந்து 90கள் தான். நான் கல்லூரி படித்த காலம். அப்ப இந்த மாதிரியான இதெல்லாம் கேள்வியே பட்டதில்லை. இந்த டிப்ரெஷன், ப்ரெஷர் வேணா கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாதிரி ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் அதெல்லாம் வந்து கேள்விப்படாத ஒரு சொற்கள். அதனால அதற்கு வாய்ப்பும் இல்லை. வீட்டுல போய் சொன்னாலும் நம்மளதான் திட்டுவாங்க. அப்ப அது வந்து இந்த பீரியட் வந்து 2021 நான் எழுதுனேன்னா, அதை எழுதுனதுக்கான காரணம் வந்து என்னுடைய கல்லூரி குரூப்ல திடீர்னு ஒரு போட்டோ ஒண்ணு வந்தது. அந்த போட்டோல இந்த பையன் இருந்தான். அவனுடைய புகைப்படம் வேற எதுவுமே என்கிட்ட அது வரைக்கும் இல்ல. அந்த புகைப்படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து நம்ம பதிவு பண்ணோம், ஒரு கதையா பதிவு பண்ணணும்னு சொல்லி எழுதினேன். உங்களுடைய முதல் கேள்விக்கு, இந்த கதையினுடைய நாயகன் இளவரசன் தான். ஆனா ஒரு ஆத்தர் வந்து கூட இருந்து சொல்ற மாதிரியா இருக்கிறதால ஆத்தர் ஒரு கதாபாத்திரமா கதை சொல்லி வந்து அவன் கூட டிராவல் பண்றானே ஒழிய இது வந்து அவனுடைய கதை அல்ல, இது இளவரசனுடைய கதை தான். தேங்க்யூ. மூர்த்தி சொல்லியிருக்காரு 1995 கதையிலேயே வருது அப்படிங்கிறத. சிறப்பு. நம்முடைய கருத்தாய்வு கொஞ்சம் பரபரப்பா சூடுபிடிக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்திருக்கோம். 4வது குடும்பம், வெல்வி குடும்பம் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கக்கூடிய கதை ரியா வரும் நேரம். வெல்வி குடும்பத்தினுடைய முதல் பேச்சாளர்
நண்பர் காதர். அனைவருக்கும் காதர், வணக்கம். உங்களுக்கு லாகின் கொடுத்தாச்சு, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஒரு கதை, சிறுகதை அப்படின்னாவே எழுத்தாளர், தலைப்பு அதை எதிர்பார்த்து தான் நம்ம வாசிப்போம். சத்தமா பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் கேட்கலையா, மத்தவங்களுக்கு கேட்கலையான்னு தெரியல. அதை செக் பண்ணிக்கலாம். ஹலோ, இப்போ கேக்குதா? மத்தவங்களுக்கு கேட்குதா? யாராவது சொல்லுங்க. இப்போ கேக்குதுங்க. ஓகேங்க. ஓகே. அதான் ஒரு சிறுகதைனாவே ஒரு தலைப்பு, எழுத்தாளர் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து தான் நம்ம வாசிப்போம். இந்த ரியா வரும் நேரம்ங்கிறது தலைப்பை பூர்த்தி செய்யாத மாதிரி தோணுது. ஆனா எழுத்தாளர் பார்க்கும்போது நம்ம ஷான் வந்து ஒரு எதிர்பாராத, ஒரு நம்ம நினைக்காத ஒரு கடத்தை கொண்டு வர மாதிரி ஒரு கதையை நேரத்துக்கு கொண்டு போயிருக்காரு, புரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்கு. கதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜூனியர் சுஜாதா மாதிரி அவர் எழுதின ஒரு எண்ணினி இயந்திரா கதையை அப்படியே அவர் ஒரு மாடல் எழுதியிருந்தாருன்னா இவர் ஒரு டைப் எழுதி மாதிரி தான் தோணுது. ஒரு ஒரு மனிதன், ஒரு இயந்திரத்தோட வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனிதன் திடீர்னு ஒரு மனுஷன் மீண்டும் ஒரு மனிதனோட எப்படி சேர்ந்து வாழ போறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி. 8க்கு 8 ரூமுக்குள்ள வாழ்ற ஒரு மனிதன், ஜன்னல் இல்லா கல்லறை அப்படிங்கிற ஒரு அந்த எழுத்துக்கள்ல வர ஒரு இதுவுமே யோசிக்க வேண்டியதா இருக்குது. ஒரு ஒரு பிரம்மாண்டமான ஒரு குறும்படமாகவும் தோணுது. கண்டிப்பா வாசிக்க வேண்டிய கதை தான். நன்றி. நன்றி காதர். அடுத்தது மைதிலி. அனைவருக்கும் வணக்கம். இந்த ரியா வரும் நேரம் பாத்தீங்கன்னா படிச்சதுக்கு அப்புறம் ஒரு பயம் வரும். ஐயோ, நாம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்பத்த வாழ்க்கை முறை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அதாவது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த பூமி வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போக வேண்டிய பரிசுன்னு. அதனுடைய ஆழம், அந்த ஒரு வார்த்தைகளோட ஆழம் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரியான ஒரு கதைன்னு எடுத்துக்கலாம். அது தொடங்கும் போதே ஒரு இது சொல்லியிருப்பாரு. 12,700வது முறையாக அதே கூரையை பார்த்தபடி விழிக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அது அவன் அவன் பிறந்ததுல இருந்தே அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் வாழ்றான் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரூ வெரி ரேஷன்ல இருந்து எல்லாமே அவ்வளோ ஒரு கட்டுப்பாடான, அன்னைக்கு கண்ணு முழிச்சோன்னா இன்னைக்கு அப்பா உள்ள இருக்கிற காத்துல நச்சு இல்ல, எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு அவன் நினைக்கிற மாதிரி. சோ எவ்வளோ டேக் இட் ஃபார் கிராண்டடா நாம இந்த ஹியூமன் லைஃப எடுத்துட்டு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது, எதிர்காலத்துல இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறந்த ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையாவும் பார்த்திருக்காரு ஆசிரியர்னு சொல்லலாம். அதே மாதிரி மருத்துவம் கூட வீடியோ வழியா தான் அப்படிங்கும்போது, இது 2020ன்னு போட்டிருந்தது யாவரும்.comல. ஸோ அப்பெல்லாம் அது நடந்துட்டு இருந்த காலம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே வந்து ஆன்லைன்ல தான் டாக்டர்ஸ் கிட்ட வந்து பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி இது பண்ணிட்டு இருந்தோம் நம்ம கொரோனாவுடைய இதனால. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு கதவே இல்லாத வீடு, மனிதர்கள் யாரும் வந்து போக வாய்ப்பே இல்ல அப்படின்லாம் படிக்கும்போது, எவ்வளோ ஒரு நரகமான ஒரு விஷயமா இருந்திருக்கும். அல்லது அது அடாப்ட் ஆயிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்து அடாப்ட் ஆயிக்கிட்டதுனால தான், அந்த கதையில பார்த்தீங்கன்னா, ஒரு ரோபோட் போயிட்டு இன்னொரு ரோபோட் வர்றது அவ்வளோ ஒரு செலிப்ரேஷனா பங்கு பெற்றிருக்கிற அளவுக்கு, ஏத்துக்கிற அளவுக்கான ஒரு மனநிலைக்கு உள்ளாயிர்றோம் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சுது. நெறைய லைன்ஸ் ரொம்ப யோசிக்க வச்சதுன்னு சொல்லணும். அதாவது வெளியில போறதுக்கு வேண்டியதே இல்லைங்கிறதுனால சம்பளம், சேமிப்பு இதுக்கெல்லாம் என்ன பயன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் மேல வந்து இங்க உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையும் அடிமையா வச்சுக்கிட்டு வேற ஒரு மேல நடமாடிட்டு இருக்கிறவங்க நடமாடிட்டு தான் இருக்கிறாங்க. அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள் எல்லாம் ஃப்ரீயா ரோம் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்கு இங்க இருக்கிறவங்கள அடிமையா வச்சிருக்காங்கன்னு சிலர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவாரு. சோ ஒவ்வொன்னுமே வந்து இங்க இருக்கிற சில கட்டுப்பாடுகள் அல்லது அந்த வாழ்க்கை முறையில வந்து என்னென்ன மாதிரியான இப்ப நம்ம வாழ்க்கை முறையில இருக்கிற விரிசல்கள் அதையும் சேர்த்தி இப்படி ஒரு சாத்தியம் இருக்கிறது, நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையா இத பார்க்கிறேன். ஆனா அதுலயும் மகிழ்ச்சிக்கு உண்டான சில தகவமைப்புகள நாமளா ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. சோ ஆல் டுகெதரா நம்மளுடைய லைஃப வந்து நாம இப்ப இருக்கிற இந்த ஒரு சொஃபிஸ்டிகேஷன வந்து சொஃபிஸ்டிகேட்டடான லைஃப்ன்னு தான் நான் சொல்லணும். அத வந்து டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்காம இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு
டேக் ஹோம் மெசேஜாவும் சொல்லியிருக்காரு ஆசிரியர்னு நான் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ. சிறப்பு மைத்திலி. அடுத்ததாக வெள்வி குழுமத்தினுடைய தலைவர், ஹாஸ்டல் அமைப்பினுடைய பன்னாட்டு கிளையினுடைய இயக்குனர் பிரதீபா. வணக்கம். எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்டோரியில ஒரு என்ன சொல்றதுங்க, சுஜாதா எழுதின கதை படிச்சா வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ரைட்டிங் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. அது வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு நான் நினைச்சது. இன்னொன்னு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சுட்டு இருக்கும்போது சிப்பிய பத்தின விஷயங்கள் எல்லாம் ஒன்னொன்னா வந்து இப்போ சிப்பியே எல்லா வேலையும் செஞ்சிருது, ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சிருது அப்படிங்கறது எல்லாமே வரும்போது ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டவுட் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கிறது தான் என்னன்னா, இப்ப சிப்பிங்கிறது ஒரு ரோபோவா இல்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமா? ஸோ கடைசியில வந்துட்டு அன்லோடிங் சிப்பி அண்ட் லோடிங் ரியா அப்படின்னு வரும்போது அது ஒரு வேர்ட் வரும், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை எல்லா கணினிலையும் வீட்டு சாதனத்திலையும் அப்படிங்கிற போது லைக் அட்வான்ஸ்ட். நீங்க இந்த 2013 இந்த கதையை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஷான். அந்த ஒரு 2013 இருந்த அந்த காலகட்டத்தில் இருந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பிளஸ் மேற்கொண்டு அது என்னவா இருக்கலாம் அப்படிங்கிற லைக் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் லைக் பெரிய ஜம்பா இருக்காது. பட் அந்த காலகட்டத்துல 2013 அவர் எழுதும் போது உலகத்துல என்ன டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருந்தது, அது அதனோட மேக்சிமம் எப்படி போகலாம் அப்படிங்கறதுனான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருந்தது. அந்த கடைசியா அந்த ஒரு லைன்ல அது கொஞ்சம் கிளியர் ஆச்சு. அது ஒரு ரோபோவா தான் நான் யோசிச்சுக்கிட்டே படிச்சுட்டு வந்தேன். பட் கடைசியா வந்து அது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இதுக்கு முன்னாடி பேசின மைத்திலி அவங்க காதர் அவங்க எல்லாம் சொல்லும் போது கூட அது ஒரு ரோபோ அப்படிங்கிற மாதிரிதான் பர்சீவ் பண்ணியிருந்தாங்க. லைக் அந்த ஒரு வரியில வந்து அந்த ஒரு வேர்ட்ல தான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஷான். அப்புறம் வந்து எப்படி மைத்திலி சொன்ன மாதிரிதான் ஒரு 2 பாயிண்ட்ல ஐ திங்க் அதுதான் இந்த ஸ்டோரியோட கோர் மெசேஜ்ன்னு நினைக்கிறேன். இப்ப சம்பளத்துல வந்து 60% ஆஃப் த சம்பளத்தை வந்து நாம ஃபுட்டுக்கு கொடுத்துறோம் அரசாங்கத்துக்கு. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சேமிச்சு என்ன பண்றது, சம்பளத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒரு பாயிண்ட் வரும் தான். இப்படி வரத்துக்கான வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து கண்டிப்பா வருது. லைக் எல்லாமே ஒரு மெக்கானிக்கலா போச்சு, எல்லாமே வந்து டோட்டலா எல்லா ரிசோர்ஸஸையும் அடிச்சு காலி பண்ணிட்டோம் நம்ம உலகத்துல அப்படிங்கிற போது என்ன மிச்சம் இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு சிங்கிள் பவர் கண்ட்ரோல்டு வேர்ல்டா இருக்கும். இப்போ ஆப்பிரிக்கா தான் வந்து சூப்பர் பவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இப்ப சைனா வந்து சூப்பர் பவரா வந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு டென்ஷன் இதை யோசிக்க வைக்கிறதுக்கான 2 கோர் மெசேஜஸ் இதுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் என்ன இதுல இருந்தது அப்படின்னா, ஏன் பூண்டு நான்வெஜ் மாதிரியான விஷயங்கள் வந்து அலௌட் இல்லை அப்படிங்கிறதுக்கான ரீசன் எனக்கு புரியலைங்க. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இதை ஏன் திருமண நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி வந்து டேக் பண்ணாங்க? ஜஸ்ட் அது ஒரு கம்பேனியனா அப்படிங்கிற மாதிரி கூட கொண்டு போயிருந்திருக்கலாம். ஏன் அதை வந்து ஒரு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு கம்பேனியன், ஒரு கேர்ள் வரப்போறா அப்படிங்கிறது மாதிரி சொல்லி ஏன் சொன்னீங்க அப்படிங்கிறதுக்கான ரீசனும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அப்புறம் பிகாஸ் இந்த சைஃபை அப்படிங்கிற ஒரு ஜானர்ங்கிறதுனாலதான் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங் காரணம் தேடுதுன்னு நினைக்கிறேன் மைண்ட், அந்த கேட்டகரியான ஸ்டோரி அப்படிங்கறதுனால. இன்னொன்னு வந்து நிறைய கிசு இருக்கு வெளியில, இதெல்லாம் சும்மா ஒரு செட்டப். நிறைய பேர் வந்துட்டு வெளியில பணக்காரங்க எல்லாம் வெளியில உளவிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது. இந்த கிசுக்கான பேஸ் என்ன அப்படிங்கறதும் வந்து கொஞ்சம் கிளியரா இல்லாத மாதிரி இருந்ததுங்க. ஐ திங்க் அது தவிர வந்து ஓவரால் எனக்கு ஒரு நல்ல சைஃபை ஸ்டோரியோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. தேங்க்யூ. ஸ்டார்டிங்ல இருந்தே நல்லா பேசிட்டீங்க. நன்றி. அடுத்தது தம்பி கோடேஷ். ஆக்சுவலா நான் பேசின நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கவர் பண்ணிட்டாங்க. ஒரு ஸ்டோரியா, அதாவது
மைனாரிட்டி ரிப்போர்ட், ஐரோபோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய படம் ஆல்ரெடி எக்ஸ்போஸ் ஆயிருந்ததுனால ஒரு ஸ்டோரியா நான் எடுத்துக்கிட்டு இந்த 5 ஸ்டோரியில ரொம்ப கம்மியா இம்ப்ரெஸ் பண்ண ஸ்டோரின்னு சொல்லலாம். பட் எனக்கு இதுல 2-3 விஷயம் ரொம்ப பிளைனா கொஞ்சம், அதாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் இதா இருந்தது. அது எதனால இது மேரேஜ்னு அட்டாக் பண்ணாங்க அப்படிங்கறது கொஸ்டின் அவங்க சொன்ன மாதிரி அது இருந்தது. இன்னொன்னு, நம்ம எப்படிதான் நம்ம வந்து நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணி இது பண்ணி வச்சிருந்தாலுமே இங்க நடந்து இவங்க சொல்லியிருந்த ரீசன் வந்து நியூக்ளியர் பிளான்ட்டோட ஃபெயிலியர். ஸோ இது பொலிட்டிக்கலா, ஜியோ பொலிட்டிக்கலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, எந்த ஈவெண்ட் வேணாலும் நம்மளோட லைஃப் எப்படியாவது மாத்தலாம் அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து, அதாவது வெளியில மக்கள் இப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க காசிப் பண்றது. நம்மளோட அந்த காசிப் பண்ற ரைட்டுங்கிறது டெக்னாலஜி எப்படி பேசினாலும் எப்படி மாறினாலும் மனுஷனோட இயல்புங்கிறது ஏதோ ஒரு இடத்துல வெளிப்பட்டுருது. யார்கிட்டயுமே நம்ம பேசாம இப்படி ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நம்ம அதான் பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று இருந்தது. அந்த ஜெனரேஷன்ல வந்து இவங்க இதெல்லாம் வந்து பாப்புலேஷன் மற்ற விஷயம்லாம் எப்படி குளோனிங் அந்த மாதிரி இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு கொஸ்டின் வருது. ஏன்னா மேரேஜ்ங்கிறதே நம்ம வந்து ஏஐயோட நம்மளோட ஏஐ இன்டர்ஃபேஸ் கூட நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு இதுதான் அப்படின்ற அளவுல இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்றதுதான். 2012 படத்துல பாத்தீங்கன்னா உலக அழிவு போகுது அப்படின்னு சொல்லி பேசும்போது அடுத்த ஜெனரேஷனுக்காக ஒரு மக்களை ப்ரிசர்வ் பண்றதுக்காக ஒரு வெஹிக்கிள்ல இது பண்ணி எல்லாத்தையும் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கும். சோ இதுல அந்த மாதிரி நாளைக்கு உலகம் என்னைக்காவது ஒரு காலத்துல சரியாகி வந்ததுன்னா அது எப்படி நம்ம இது பண்ணி வச்சிருப்போம், சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு ஜெனரேஷன் இப்படி அவங்க ப்ரிசர்வ் பண்றாங்களா அப்படின்னு இருக்கும். ஒருவேளை இப்படி எல்லாம் இருந்ததுன்னா வேற்று கிரக வாசிகளையும் இதே மாதிரி ஒருவேளை நம்ம பூமியில எல்லாம் பேசிக்கிற மாதிரி ப்ரிசர்வ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி ரீசெண்டா லாஸ்ட் வீக் வந்து யூஎஸ்ல அவங்க நம்ம கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துட்டு நாசா சொன்ன சம்திங், எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த மாதிரி. ஸோ அப்ப நம்மளே அப்படிதான் பார்ப்பாங்களோ அப்படின்ற ஒரு கொஸ்டின்லாம் வந்து இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் தான் இது இருக்கு. தேங்க்யூ. இப்ப எதுவும் மறக்கலைங்கண்ணா. மைத்திலி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நான் மறந்துட்டேங்கண்ணா. அதாவது எனக்கு என்னன்னா, அந்த ரியாவே எல்லா வேலைகளையும் பாத்துரும் அப்படிங்கும் போதெல்லாம் இப்படி ஒரு அசிஸ்டன்ட் இருந்தா நல்லாதான் இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பட் அதுலயும் மைனஸ் பிராக்டிக்கலி இருக்குதுங்கிறதையும் அனுபவிச்சு பார்த்தாலும் அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் லைஃப் கூட நல்லாதான் இருக்குமோன்னு ஒரு சின்ன எண்ணம் வந்ததுங்கிறத சொல்ல மறந்துட்டேன். தேங்க்யூ. சுஜாதா, உங்களுடைய ரிமார்க்ஸ் நீங்க சொல்லலாம். ஓகே, இந்த கதை வந்து என்னுடைய முதல் சிறுகதை வெளிவந்த உடனே நான் எழுதிட்டு இது வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். இது வந்து என்னுடைய பேஜ்ல, ஃபேஸ்புக் பேஜ்ல மட்டும் போட்டுட்டு ஜீவகரிகாலன்னு ஒரு சில பேர் மட்டும் படிச்சாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இது பப்ளிஷிங்க்கு செட் ஆகாது. ஒண்ணு, எனக்கே வந்து இது சுஜாதா உட்கார்ந்து எழுதுன மாதிரியே இருந்துச்சு. அதை வந்து நான் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதால சரி இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டேன். இந்த கோவிட் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த கதையில எப்படி அந்த கதைநாயகன் வாழ்றானோ அதே மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம். வெளியில போக முடியாது, எல்லாரும் அவங்கவுங்க தனியா இருக்க முடியாது, பட் அவங்கவுங்க வீட்டுக்குள்ள எதிர்த்த வீட்டுக்காரனை கூட போய் பார்க்க முடியாது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் அப்படின்னா இதே மாதிரிதான் குவாரண்டைன் பண்ணி உங்களை அடைச்சு வச்சிருப்பாங்க. சாப்பாடு தரும், சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியதான் அப்படின்னு ஒரு சூழல். முதல்ல எல்லாம் 40 நாள் 45 நாள்லாம் சொன்னாங்க குவாரண்டைன் அப்படிங்கிறது. அப்போ இவர் ஜீவகரிகாலன் சொன்னாரு, நீங்க இதே மாதிரி ஒரு கதை எழுதிருக்கீங்களா அப்படின்னாரு. இல்ல, அது வேற மாதிரியான ஒரு தீம் வரும் அப்படின்னா, இல்ல பரவாயில்ல போடுங்க, அது ஒரு இது நீங்க ஏற்கனவே ப்ரெடிக்ட் பண்ணீங்க, ஆனா காரணம் வேற, ஆனா அதே மாதிரி நடக்குது இல்லை அப்படின்னாரு. அப்போ வந்து சரி யாவரும்ல போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் இதை எடுத்து இதை போட்டாரு 2020 நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் இந்த கோவிட் தொடர்பான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதை போட்டோம் வெளியில. ஆனா இந்த கதை வந்து என்னை பொறுத்த வரைக்குமே நிறைய கேள்விகள் தான். நானே என்னை கேட்டுக்கொண்ட கேள்விகள் தான் இந்த கதை. இப்ப நம்ம சொல்றோம் வந்து எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியதுன்னு ஒரு ரோபோ அப்படின்னா எமோஷனல் டிபெண்டன்சியும் நம்ம கொஞ்ச காலத்துல அந்த மாதிரி ஆயிடுவோம். அது இப்போ ஏற்கனவே வந்து இந்த மொபைல் அடிக்ஷன்ல இருந்து எல்லாமே வர ஆரம்பிக்குது. என்னன்னா ஒரு சின்ன வித்தியாசம், அந்த பக்கத்துல யாரோ ஒரு மனிதர் இருக்கிறதா நம்ம நினைச்சிட்டு அந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகணும். சோசியல் மீடியா ஆகட்டும், இன்ஸ்டாகிராம், எங்க போறதுனாலும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஏஐ தானாவே வந்து எழுத ஆரம்பிச்சிருச்சு, தானாவே வீடியோ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் பண்ணும்போது இன்னும் நான் வந்து சமீபத்துல படிச்ச ஒரு புத்தகத்துல வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்றாங்கன்னா, இன்னொரு 2-3 வருஷத்திலேயே உங்களுக்கு மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய ஆள் வந்து மனிதனா இல்லையானே உங்களுக்கு தெரியாது.
மனிதரை விட ரொம்ப ஆதரவா ஒரு அன்பா பேசக்கூடிய ஒரு ஏஐ வந்து வீடியோவும் இருக்கும், ஆடியோவும் இருக்கும். அது வந்து எல்லா வகையிலும் நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லும். எல்லா விதமான அந்த டியூரிங் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பாஸ் பண்ணும். அப்போ அது மனிதனா இல்லையானே உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் வந்து மேபி உண்மையான ஒரு மனிதனை விட பெட்டரா உங்களை வந்து அது மேனேஜ் பண்ணும். இதுதான் வந்து இன்னைக்கு வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்றது. அது எந்த அளவுக்கு வந்து உண்மை நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. இது எல்லாமே ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அப்போ நான் அதுல கொண்டு வந்த அந்த விஷயம் வந்து நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னாலே ரோபோட்டு, ஒரு ரோபோன்னா ஒரு கை கால் வச்ச ஒரு விஷயம் அப்படிதான் யோசிப்போம். ஆனா வந்து உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு கண்ணுக்கு தெரியாத சாஃப்ட்வேர் தான். அது எல்லா இடங்களுக்கும் போய் பரவிடும். உங்களுடைய போன்ல இருக்கும், உங்களுடைய லேப்டாப்ல இருக்கும், நீங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள்ல இருக்கும். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்படிங்கும்போது அது இன்னும் உருவம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணா இருக்கும். இது இது வந்து இன்னைக்கு ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஆனா நீங்க எந்த கருவியில போய் ஒரு வேலை செஞ்சாலும் அதையெல்லாம் சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி உங்களை பத்தின முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு தகவல் ஆகட்டும், அலர்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இதை எழுதி வந்து 10-11 வருஷம் ஆயிட்டாலும் இது இன்னைக்கும் கொஞ்சம் வந்து ரெலவெண்டா தான் எனக்கு எனக்கு தோணுது. சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறதுல இருக்கிற பிரச்சனை, அதுவும் கடந்த 15-20 ஆண்டுகள் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நான் சயின்ஸ் ஃபிக்ஷன் நினைச்சு எழுதுறது வந்து 2 வருஷத்துல வந்து நிஜமாயிடுது. ஸோ நான் இந்த 2000 இது இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஏஐ அசிஸ்டன்ஸ் அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்க ஒவ்வொரு போன்லயும் வந்து ஒரு சிரியோ இல்ல ஒரு கூகுள் அசிஸ்டன்ட்டோ இருக்கும். நீங்க கேட்கறத வந்து அதை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது வந்து அடுத்த ஜெனரேஷன் இதை வந்து என்ன ஆகும்னா இதுல ஒரு டிபெண்ட் ஆவாங்க. நான் வந்து அலெக்சா அலெக்சாவை கூட பேசி பேசி வளர்ற சின்ன குழந்தைகள் வந்து இப்ப நிறைய இருக்காங்க. எது கேட்டாலும் அலெக்சாட்ட தான் அவங்க வந்து கேட்கறாங்க, அப்பா அம்மாட்ட கேட்கறது கிடையாது. ஏன்னா அலெக்சா அப்பா அம்மாவோட துல்லியமாவும் சரியாவும் பதில் சொல்லுது, கோவப்படுறது இல்ல, எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி கொடுக்குது. அப்படிங்கும்போது அப்பா அம்மாவோட அலெக்சாவை வந்து அது விரும்பக்கூடிய சூழல் வந்து உருவாயிடும். என்னுடைய அடுத்த நாவலுடைய தீம் இதுதான். அது இன்னுமே கூட வந்து இந்த இந்த ஒரு சிறிய விஷயத்த இன்னுமே கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணியிருப்பேன் அதுல. ஆனா இது வந்து இந்த கதையை எழுதுவதற்கான காரணம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனா அது வந்து சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்களேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதை எனக்கு உதவுச்சு. நிறைய படிக்கணும், நிறைய வந்து தேடணும். எழுதி முடிக்கிறதுக்குள்ள சூழல் மாறினாலும் மாறிடும். மறுபடியும் முதல் அத்தியாயத்துல இருந்து மாத்தணும். இதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு 11 அத்தியாயத்தை கையில வச்சுட்டு 2 வருஷமா தடுமாறிட்டு இருக்கேன் அதுல. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் அதுல ப்ராக்ரஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தனித்தனியா குட்டி குட்டியா கேள்வி கேட்டீங்க. எனக்கு கொஞ்சம் ஏதாவது மிஸ் பண்ணிட்டா கேளுங்க, சொல்றேன். அன்றே சொன்னார் சூர்யா, அது மாதிரி அன்றே சொன்னார் எழுதினார் ஷான் வரலாறு. அடுத்தது நீங்க ஏஐ அல்லது அலெக்சா எல்லாம் பதில் சொல்றது அப்படின்னு யாரும் கோபப்படுறதில்லை அப்படின்னு சொன்னீங்க. தெரியும் உங்களுக்கு தங்களுக்கு தெரியாத சட்டம் ஃபேஸ்புக்ல ஃபேக் ஐடி எல்லாம் நம்மகிட்ட கோபமா போட்டிருக்காங்க. ஏஐ விட பியூட்டிஃபுல்லா பதில் எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஃபேக் ஐடியே நம்ம ரியல் ஐடியா நம்பி தானே கிடக்கும். அதான் இல்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஃபேக் ஐடிக்கே மனுஷன் தேவையில்ல, அதுவே வந்து ஒரு ஐடி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐடி கிரியேட் பண்ணி உங்களோட பழகிட்டு இருக்கோம் அப்படி. அந்த அந்த மாதிரி ஒரு ஐடி எனக்கு எப்போ வரும்? இன்னொரு குழுமம் இருக்கு, முடிச்சுட்டு அப்புறமா அந்த ஒரு சாஃப்ட்வேர்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது கூட ஏன் அது வந்து ஒரு ஃபீமேல் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜர்க் கொடுத்த மாதிரி ஒரு இன்ட்ரோ, அது எதனால உங்களுக்கு அப்படி வைக்கணும்னு தோணுச்சுன்னு கேட்கணும்னு நினைச்சேன். இல்ல இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து ஒரு ஆண் துணை தான் வந்து ஃபீமேல் வந்து அப்கிரேடுன்னு வச்சுக்கோங்களேன். வந்து ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் உங்களுக்கு அலோவ் பண்றதுல ஒரு ஒரு ஆன் சாஃப்ட்வேர் கூட நீங்க இவ்வளவு காலம் இருந்துட்டீங்க, இனி உங்களுக்கு ஒரு அப்கிரேடுன்னு சொல்லி ஒரு பெண்ணை வந்து கொடுக்குறாங்க. அது வந்து அது ஒரு பெரிய கொண்டாட்டமா அதுல பாத்தீங்கன்னா நண்பர்கள் எல்லாம் ஜூம்ல வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஸோ அரசாங்கம் வந்து அலோவ் பண்ணா மட்டும்தான் அந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஓகே, அடுத்ததா இன்றைய ஆய்வினுடைய இறுதி கதைக்கு வரோம். ரொம்ப முக்கியமான, ரொம்ப கனமான ஒரு கதை, புலன் குழுமம். இந்த கதையை தங்களுடைய ஆய்வுக்காக எடுத்திருக்காங்க. புலன் குழுமத்தினுடைய முதல் பேச்சாளராக ஜெயலலிதா இருக்காங்களா?
இல்லை. மைத்திலி. வணக்கம். அதாவது இதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி அதனுடைய தொடர்ச்சியா எழுதி, ஆனா வந்து ஒரு மோட்டிவேஷனலாவோ ஒரு ஹோப் தரக்கூடிய ஒரு எண்டிங்கோட கொடுத்திருந்தாரு எழுத்தாளர். அதுல அவரு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு, நம்ம எங்க இருக்கிறோம்னு கூட தெரியாத அளவுக்கான ஒரு இயந்திரங்கள்லாம் நம்மளுடைய லைஃப வந்து எடுத்துக்குச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப உண்மை அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வந்து நம்ம அதுக்கெல்லாம் கொடுக்குற ஒரு முக்கியத்துவத்தை மனுஷங்களா கூட இருக்கிறவங்களுக்கோ நம்மளுடைய முக்கியமான விஷயங்களுக்கோ இப்போ கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு எனக்குமே தோணுச்சு. அதே மாதிரி இந்த மருதையன் கேரக்டர் அது வந்து கண்டிப்பா இப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் மிக மிக குறைவு, ரொம்ப அரிதானவர்கள் கூட சொல்லலாம். பட் அவர் மூலியமா அவர் சொல்ல வந்திருக்கிற அந்த ஒரு டேக் ஹோம் மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்டான்ச்சா இருந்தது. ஏன்னா அவரு சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போகும்போது அவருடைய வார்த்தைகள், மருதையனோட வார்த்தைகள் வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒவ்வொருவருக்குமே ஒரு ஹோப் தரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு தோணுச்சு. அவரு சொல்வார், யாரும் யாரையும் எதுக்காகவும் வாழவும் சொல்றதில்ல, சாகவும் சொல்றதில்ல, அது அவன் முடிவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவருடைய ஹோப்காக வந்து அவருடைய அப்பா எப்படி மேல வந்தாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மலையில முதல் தொழிலாளியா இருந்து முதலாளியா ஆனது உங்க அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நெகட்டிவா டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டரா உருவகிச்சிருக்கிற லாராங்கிற அந்த ஒரு கேரக்டரை வந்து அவங்க வந்து எப்படி என்னோட டெவலப்மெண்ட்டுக்கு லாரா தான் காரணம்னு அவங்க அப்பா சொன்னாரு அப்படிங்கறத மருதையன் சொல்லும் போது இட் இஸ் ஆல் ஆட்டிடியூட், இட் இஸ் ஆல் பெர்ஸ்பெக்டிவ், ஹவு வி லுக் இன்டு த மேட்டர் ஆர் எனிதிங் தட் கம்ஸ் ஆன் அவர் வே, அதுதான் வந்து டிசைட் பண்ணுது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சுது. நாம அதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்குமே கொடுக்குற பிம்பம் தான் நம்மள வந்து பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுதா நெகட்டிவா ஹேண்டில் பண்ணுதா அப்படிங்கிறது தான். கடைசியா வந்து த கேரக்டர் த ஹீரோ வில் டெல் லைக், நான் இதுக்கு மேல எதுக்காக வாழணும், என் பொண்ணு கூட என்ன வெறுக்கிறா அப்படிங்கும்போது இல்ல இது மாறும். ஆனா வந்து ஹில் பி டெல்லிங், அவ என்ன கதை சொல்லுவா உன்னை பத்தி, நாளைக்கு தன்னோட குழந்தைகிட்ட உன்னை பத்தி அவ என்ன கதைய சொல்லுவா அப்படின்னு சொல்லும்போது எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி டு லீவ் பிஹைண்ட் ஃபார் தெம்செல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தைரியத்துல வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு வந்த ஒரு மனுஷனை வந்து ரொம்ப அசால்ட்டா இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துட்டு என்ன நம்பிக்கையில அவர் தனியா விட்டுட்டு போறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப வியப்பா இருந்தது. அந்த மனிதருக்குள்ள அப்ப வந்து நாம விதைக்க வேண்டிய விதைய விதைச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பரிபூர்ணம் வந்திருக்கும் மருதையனுக்குள்ள அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவர் கடைசியா தான் சொல்லிட்டு போறாரு, நேரமாச்சு நான் தூங்க போறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு, நீ குதிக்கிறதா இருந்தா அந்த ஊரு மின்னுக்கிட்டு தெரியுதுல்ல அந்த பக்கமா குதி, ஏன்னா இந்த பக்கமா குதிச்சா நிறைய மரம் எல்லாம் இருக்குது, நீ மாட்டிட்டு அரை உசுரா தொங்காத அப்படின்னு ரொம்ப கேஷுவலா சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா வந்து அவருடைய அந்த விஷயத்த உள்வாங்கினதுனால நம்மளுடைய ஹீரோ கூட என்ன நினைப்பாரு அப்படின்னா மருதைங்கிட்ட வந்து பணம் இல்லாம வாழ்ற கலை தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணிருப்பாரு. இப்போ அவர்தான் செல்வந்தர், ஏன்னா வந்து பல மில்லியன் டர்ன் ஓவர் இருக்கிற ஒரு கம்பெனி ஓனர். பட் ஹீல் கம் அண்ட் டெல் தன்னுடைய சுய இதுல வந்து அந்த எஸ்டேட்டை பராமரிச்சிட்டு இருக்கிற ஒரு அடிமட்ட தொழிலாளிய வந்து இப்படி நினைப்பாரு, அவனுக்கு பணம் இல்லாம வாழ்ற கலை தெரிஞ்சிருக்கு, அவன் தான் செல்வந்தர் அப்படிம்பாரு. So there are many lessons to take home about money, handling happiness, hope, everything about life. நிறைய விஷயங்கள் சொல்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஒரு எமோஷனலான கதையும் கூட. there was a emotional touch and what will happen nextங்கிற ஒரு கியூரியாசிட்டியோட வாசிக்க போன மாதிரி இருந்தது. and this is my review. thank you. சிறப்பு. அடுத்ததாக புலன் குழுமத்தினுடைய தற்போதைய தலைவர் மகேஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். சாத்தானின் மடி இந்த கதை வந்து கதை வாசித்த அனுபவம், கதை வாசிச்சமா உண்மையில அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட்க தோணுது.
ஏன்னா அது வந்து ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரியான ஒரு அனுபவம் தான். ஒரு 4-5 வருஷத்துக்குள்ள சமீபத்துல அந்த ஒரு படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி. ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து எண்டு வரைக்கும் விட்டுட்டுலாம் எங்கேயுமே இடையில எழுந்திருக்க முடியாது. முடிச்சாதான் அந்த வேற வேலையவே தொட முடியும். ஒரு ஃபோன் கால கூட மறுபடியும் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ இதா போச்சு. ரொம்ப கனமான கதை. ஆனா, அதுல நான் கனமான பாத்திரமா யார நான் நினைக்கிறேன் அப்படின்னா, மருதையன் அப்படிங்கிற கேரக்டர் தான் நான் ரொம்ப கனமான பாத்திரமா பார்க்கிறேன். வாழ்க்கையில எல்லாத்தையுமே தொலைச்சுட்டு, எல்லாமே முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்த கௌதம்க்கு, ரொம்ப மென்மையா ஒரு கனமான செய்திய கடத்தியிருக்காரு அப்படிங்கிறதுனால, எனக்கு அவரு வந்து அவரோட வாழ்க்கை, அவரு எல்லாமே ரொம்ப ஒரு ஈர்ப்பை குடுத்த ஒரு மனிதரா நான் மருதையன பார்க்கிறேன். அ கதைகள இயல்புல பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரொம்ப விவரிப்பு எல்லாமே அப்படியே மிகத்துல்லியம். இப்ப நடைமுறையில இருக்கிற மாதிரி ரொம்ப இயல்பா, சமகாலத்துக்கு எல்லாமே பொருந்துற மாதிரி. அது எஸ்பெஷலா இந்த கேரக்டர்ஸோட நேம் எல்லாம் பார்த்தா கூட ஒரு நடுத்தர வயதுல இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபரோட பேர் வந்து கௌதம் அப்படிங்கிறது. அவங்க அப்பா வந்து வேணுபிரசாத் அப்படிங்கிறது. அவங்க தாத்தாவோட பேரு கிருஷ்ணன். அவரோட அசிஸ்டன்ட்டா இருந்தவர் வந்து மருதாயன். அந்த காலத்தோட பேர் அந்த தலைமுறைக்கு ஏத்த மாரி அந்த கதாபாத்திரங்களோட பேர் வச்சிருக்கிறதும், இன்னொன்னு அந்த மத்திய அமைச்சருக்கு வந்து பேர் புனித் மிஸ்ரா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். இதெல்லாம் வந்து பக்காவா அப்படியே பொருந்தி போகுது. ஓ! நம்ம படம் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் வருது. ஆ அ அந்த லாஸ்ட் மைதிலிகா சொன்ன மாதிரி இந்த லாஸ்ட் எண்டிங் ஸ்டோரியில வந்து இந்த இடம் இதுக்கு முன்னாடி எனக்கு சேடன் ஆயிட்டு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த கதைக்கு ஏன் நீங்க சாத்தானின் மடின்னு பேர் வச்சீங்க அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஊர் மக்கள் எல்லாம் லாரா இறந்ததுக்காக அந்த கதைய பேஸ் பண்ணி அது சாத்தானின் மடின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா வந்து கௌதமோட தாத்தா கிருஷ்ணன் தாத்தா, அவருக்கு வந்து அந்த இடம் தான் ஒரு தொழிலாளியா இருந்து முதலாளியா மாறின ஒரு இடம். மருதையனுக்கு வந்தும் கூட அ ஒரு கட்டத்துல அவ்வளவுதான் நம்ம இனி எல்லா வேலையும் போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தபோது, அந்த இடத்துல இருந்து தான் 20 வருஷத்துக்கு மேல சம்பளமே வரலன்னாலும் அந்த பங்களாவ தொடச்சு தொடச்சு மெயின்டெயின் பண்ணிட்டு வராரு. அவர் அப்ப சொல்லும்போது, இன்னும் கூட எனக்கு சம்பளம் வரலைன்னாலும், நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த நான் மெயின்டெயின் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எண்டிங்ல கௌதமுக்கு கூட அந்த இடம் வந்து என்ன ஆகுதுன்னா, சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய கௌதம், ஒரு மனமாற்றத்தோட போற இடம் அந்த இடம் தான். அந்த இடம் எப்படி அது சாத்தானின் மடியாக மாறுச்சு? அது ஏன் ஊர் மக்கள் சொன்னாலும், அ கதாசிரியர் ஏன் அந்த இடத்துக்கு அந்த பேர் வச்சாரு? அந்த கதைக்கு அந்த பேர் வச்சாரு? அப்படிங்கிற கேள்வி எனக்கு உண்மையிலுமே இருக்கு. ம். அக்கா சொன்ன மாரி எனக்கு போற போக்குலயே கதையோட இதுல ஒரு கூர்ந்து கவனிக்கிற மாரி சில வரிகள் என்ன அப்டின்னம்னா, காப்பி வந்து ஒரு மரம். அது செடின்னு ஏன் சொல்றீங்க அப்டிங்கிறது இன்னொன்னு. அதே மாரி கூட்டல் கழித்தல் மாரி மனிதனோட அந்த திசையறியக்கூடிய திறனையும் இந்த இயந்திரங்கள் எல்லாம் களவாடிட்டு போயிடுச்சு அப்டின்னு சொல்லி இந்த மாரி வரிகள் எல்லாம் அப்டி நம்மள கொஞ்சம் கவனிக்க வைக்குது நல்லாவே. ம். கதையோட ம் மொத்தமும் ரொம்ப ஒரு கனமானதாகவும், விரும்பக்கூடியதாகவும் இருக்கு. நன்றி. சிறப்பு அருமை. புலன் குழுமத்தினுடைய நிறைவான பேச்சாளர் மீண்டும் மீண்டும் கோடிஸ். இது ஒரு காஃபி டே ஓனரோட ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு வந்து இதுல இதுக்கும் இளவரசன் கதைக்கும் வந்து ரெண்டு ரெண்டு முக்கியமான ஒரு இது இருக்கு. நம்ம எதை வேல்யூ பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம ரொம்ப ஒரு விஷயத்த வேல்யூ பண்ணும்போது அது திடீர்னு நமக்கு இல்ல அது கைவிட்டு போகுது அப்படின்னா அதை நம்ம எப்படி கையாளுறது அப்படிங்கறதுல இருக்க தடுமாற்றம் வந்து ரொம்ப முக்கியமானது. இது பெரும்பாலான சூசைடுக்கு இதுதான் வந்து ஒரு காரணமா இருக்கு. இதுல வந்து மொத்தம் 3, அதாவது இவரோட சூசைட் அட்டம்ப்டே சேர்த்துனா மொத்தம் 3. அவருக்கு முதல்ல சூசைட் பண்ணிக்கிற 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் வேல்யூ பண்றது, அவங்க ஒருத்தர் அந்த லவ் அதை வந்து வேல்யூ பண்றாங்க. ஸோ அது இல்லை அப்படின்னு தெரியும் போது அவங்களுக்கு வேற ஹோப்லெஸ்ஸா இல்லை. அடுத்த அதுக்கான முடிவுக்கு அவங்க போயிடுறாங்க. இவர் வேல்யூ பண்ற விஷயம் வந்து அவரோட இவர் வளர்ந்து வந்து இவர் உருவாக்குன அந்த கம்பெனி தான் இவரோட வேல்யூ பண்ண விஷயமா. ஏன்னா அவர் சொல்ற ஜஸ்டிபிகேஷன், நமக்கு குழந்தை இருந்தாலும் நம்மளால அதை பார்க்க முடியல ஏன்னா எத்தனையோ ஃபேமிலி இருக்கு அப்படின்றதெல்லாம் இவருக்காக சொல்லிக்கிட்ட ஜஸ்டிபிகேஷன். இவர் ஃபேமிலி டைம் தேவைப்படுது, அதாவது இவரோட நீட்ஸ், இவருக்குன்னு இருக்கிற ஆசையை கூட இவர் அதை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அப்ப இவரோட பர்சனல் டிசைர்ஸை விட இவர் அதை அதிகமா வேல்யூ பண்ணியிருக்காரு. ஸோ அதை மிஸ் ஆகும்போது அதுல வர்ற அந்த அதுக்கடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிற அந்த தடுமாற்றத்தோட அந்த பிளாங்க்னஸோட இதுதான் வந்து இது. இன்னொன்னு நம்ம அந்த இதே இது இந்த மருதையன் பாத்திரத்துக்கும் வந்து நம்ம சொல்லலாம். அவரு வேல்யூ பண்ற விஷயம் அந்த எஸ்டேட். ஒருவேளை அந்த எஸ்டேட் இல்லாம போனா இவரு அந்த எஸ்டேட்டை வித்தாலோ
அவர் அதை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிறதும் வந்து கொஞ்சம் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா அவரும் அதை வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப அதிகமா வேல்யூ பண்ணிட்டு இருக்காரு அந்த எஸ்டேட்டை. அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த நம்ம நம்ம அதாவது போற ஓட்டத்துல வந்து நம்ம அந்த நம்ம கடந்து வந்த பாதையை வந்து நம்ம வந்து மறந்துடுறோம்ன்றத அது திரும்பி பார்க்கறது நமக்கு நேரம் இருக்கிறதுல அதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறது இல்ல. பட் அதை திரும்பி பார்க்கும்போது அதுல இருந்து நம்ம பாடங்கள் சேகரிக்கும் போது நம்ம எப்படியெல்லாம் வந்தோம் அப்படிங்கிறத வந்து அந்த ரீஎவால்யூஷன், அந்த மறுமதிப்பீடு செய்யும் போது ஒரு தெளிவான சிந்தனை வந்துடுது. பட் இதை அவருக்கு வந்து ஏற்படுத்துறதுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பத்தை இதுவாகிறதுக்கு மருதைன்ற பாத்திரம் இதுல இருக்கு. பட் எவ்வளவு பேருக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் மருதையின் வாய்ப்பாங்க, அப்படி ஒரு சந்தர்ப்பம் வாய்க்கும்னு தெரியல. அது நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நடுவுல நம்ம ஆஸ்வாசம் படுத்தி நம்ம கடந்து வந்த பாதையை பார்த்துட்டு ரியலைஸ் பண்ணி வந்து ஒரு நிமிஷம் சார், வந்து கொஞ்சம் ஹெவியான ஒரு ஸ்டோரி கூட இது. ரொம்ப ஸ்பீடா, அதாவது இந்த கதை ஒண்ணு, இளவரசன் கதை ஒண்ணு, அப்புறம் அஞ்சலி ஒண்ணு. இது மூணுமே வந்து அடுத்தடுத்து என்ன அப்படின்னு ரொம்ப ஸ்பீடா வாசிக்க வச்ச கதை. கொஞ்சம் பெரிய கதை, ஆனா இதை வாசிக்கிறதுக்கு அவ்வளவு அதிகப்படியான நேரம் நம்மளால கொடுக்க முடியல. ரொம்ப நல்லா விருப்பம் எழுதியிருந்தாங்க. நன்றி. சிறப்பு கணேஷ், மகிழ்ச்சி. 5 அணியினரும் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. ஷான், சாத்தானின் மடி குறித்து உங்களுடைய ரிமார்க்ஸ், மக்களுடைய கருத்துக்களுக்கான பதில். கண்டிப்பா. இந்த கதை வந்து இதுவும் கோவிட் காலத்தில் எழுதப்பட்ட கதை. கதை எழுதுவதற்கான காரணம் வந்து நாங்க அந்த பாவக்கதைகள் பண்ண மாதிரியே பிரைமுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான இது இருக்கக்கூடிய ஒரு இது தேவைப்பட்டுச்சு. அவங்க வந்து கோவிட் டைம்ல எல்லாருமே ரொம்ப நெகட்டிவ் மைண்ட் செட்டோட அது வந்து அவங்க சர்வேல கிடைச்ச ஒரு விஷயம். மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரியான ஒரு நெகட்டிவான மைண்ட் செட்ல இருக்காங்க. ஸோ நம்ம அடுத்ததா வரக்கூடிய கண்டென்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான கதைகள் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க தேட ஆரம்பிச்சப்ப சுதா கொங்ரா வந்து இந்த மாதிரி ஏதாவது கதைகள் இருக்கான்னு கேட்டாங்க. நான் வேணா எழுதி வேணா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த காலகட்டத்துல இந்த ஒரு செய்தி என்ன, அது அப்ப வந்த செய்தியா கொஞ்சம் முன்னாடி வந்தான்னு தெரியல, காஃபி டே ஓனர் வந்து இறந்து போயிட்டாரு. ஆனா அவர் இறந்து போன அந்த அன்னைக்கு அவருடைய சொத்து மதிப்பு வந்து 4000 கோடி. ஆனா வந்து அவர் இறந்து போனதற்கான காரணம் வந்து பொருளாதார காரணங்கள். அப்ப அப்படி இருக்கும்போது எதுதான் வந்து ஒருத்தனுக்கு போதும் அப்படிங்கிறது புரியல. பணம் அப்படின்னா பணம் இவ்வளவு போதுமானா 4000 கோடி இருந்தாலும் ஒருத்தனுக்கு போதலையே அப்படின்னு அப்ப அவரு இன்னொரு 2வது என்ன வந்து பாதிச்ச ஒரு விஷயம் வந்து, அவரு இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் காரை நிறுத்திட்டு ஒரு பாலத்துல நடந்து போறாரு. அதுக்கப்புறம் திரும்பி வரல. அப்ப அந்த பாலத்துல அவர் யாரையாவது சந்திச்சு அவர்கிட்ட யாராவது ஒரு 2 சொல்லி இருந்தா அவர் மனசு மாறி இருக்குமோ? அப்ப அவரு அப்படி சந்திக்கக்கூடிய மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அவன் சொல்லக்கூடிய சொற்கள் வந்து அந்த 2 சொற்கள் வந்து அவரை வந்து மனசை மாத்துற அளவுக்கு அவனுடைய அனுபவமும் இதுவும் இருக்கணும். யாரோ ஒரு ரேண்டமா ஒருத்தன் போய் அவரோட மனசை மாத்தி இருக்க முடியாது அப்படின்லாம் தோணுச்சு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கதையா மாறுச்சு. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் எழுதின கதைகள்ல நிறைய லேயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கதையா நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மருதையன் அவங்க தாத்தா அவங்க ரிலேஷன்ஷிப்லயே நிறைய இருக்கும். அவர் வந்து எல்லா நெகட்டிவையும் பாசிட்டிவாவே கொண்டு போகக்கூடிய ஒருத்தரா இருப்பாரு அந்த தாத்தா, அதாவது இந்த நாயகனுடைய தாத்தா. இந்த மருதையன் பாத்திரம் எதுக்காக அப்படின்னா, அது வந்து நகரங்கள்ல இன்னைக்கு பார்க்க முடியாது. கிராமங்கள்ல வந்து தான் ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது வந்து அதுவே ஒரு வாழ்க்கையாயிரும், அதுவே ஒரு தவம் ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க வேற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெருசாவே தெரியாது. பணம்ல இருந்து எதுவா இருந்தாலுமே அது வந்து அவங்க வாழ்க்கை குறித்த ஒரு தத்துவத்தை தானா உருவாக்கிட்டு அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தோட அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். நமக்கு பார்த்தா அது வந்து புதிரா இருக்கும். இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம்னு இவங்க பேசுறாங்க. இல்ல இதுக்காக வந்து ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கை முழுக்க இதையவே செஞ்சுட்டு இருக்க முடியுமா அப்படின்லாம் நமக்கு தோணும். ஒரு மெட்டீரியலைஸா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். அப்போ இந்த மாதிரி சிந்தனையில இருக்கக்கூடிய அதாவது தன்னுடைய அப்பா விட்டுட்டு போனதை வந்து இன்னும் பெருசாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆனா வந்து தனக்கு சம்பளமே கொடுக்காட்டியும் கூட
தனக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் 2 பேருமே சந்திக்கும் போது என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கதையினுடைய ஒரு நாட்டு. ஆனா இது வந்து கொஞ்சம் எழுத பெருசா தான் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இது ஒரு குறுநாவலா வந்திருக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான். ஆனா அது அந்த அளவுக்கு எனக்கு நீட்டவும் விருப்பம் இல்லை. இது முடிஞ்ச அளவுக்கு படிச்ச எல்லாருக்குமே மிகவும் ஒரு நிறைவை தந்த ஒரு பாசிட்டிவான கதையாவும் இருந்துச்சு. ஆனா இது வந்து ஏன் வந்து படம் ஆகலை அப்படின்னா, அந்த சூழல்ல வந்து ஒண்ணு இதை ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க அவுட்டோர் போய் இதெல்லாம் ஷூட் பண்ணணும், பிளஸ் பட்ஜெட் பத்தாது அவங்க கிட்ட இருந்த பட்ஜெட் அப்படின்னு. இது வந்து அந்த புத்தம்பது காலைன்னு ஒரு தொடர் வந்துச்சு. ரொம்ப ஒரு அவ்வளவா எனக்கு தெரிஞ்சு தோல்வி அடைந்த ஒரு ஆந்தாலஜி தொடர் தான் அது. அதுக்காக எழுதப்பட்டது. அப்புறம் வந்து இது வந்து யாவரும்ல ஒரு அப்புறமே நெட்ல போட்டுட்டோம், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. இது மக்களுக்கான நேரம். அப்புறம் அந்த சாத்தானின் மடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இது வந்து அந்த இடத்துக்கு ஒரு பேர் வேணும் அப்படின்னு நான் வந்து தேடிட்டு இருந்தேன். உலகம் முழுக்க என்ன மாதிரி பேர் வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு இடம், ஒரு சூசைட் பாயிண்ட்டுக்கு அப்படின்னா, எனக்கு வந்து குணா கேவ்ல இருக்கக்கூடிய அந்த டெவில்ஸ் கிச்சன் தான் ஞாபகத்துக்கு வந்தது. ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரி மலை மேல இருக்கக்கூடிய குகைகளுக்கோ இல்ல இந்த மாதிரி மக்கள் விழுந்து சாகக்கூடிய இடத்த டெவிலோட ஒப்பிடக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்து எல்லாருக்குமே இருக்கு. அப்போ வந்து டெவில்ஸ் லேப், சாத்தானின் மடி அப்படின்னு வைக்கிறேன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி பிளாட்டா இருக்கும். இது வந்து சாத்தான் டெவில்ஸ் லேப்னு சொல்லி நான் வந்து இதுக்கு பேர் வச்சேன். அதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கும்னா, சாத்தானாக இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அவன் உங்களை அவனோட மடியில போட்டு தாளாட்ட செய்வான். ஒரு பாசிட்டிவான ஒரு அணுகுமுறை இருக்கிறவங்களுக்கு சாத்தானை கூட வந்து சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சு வச்சேன். ஆனா இதுல ஒரு ரொம்ப கோயின்சிடன்ஸ் என்னன்னா, ஒரு லாஸ்ட் இயர் போன வருஷம் வந்து ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்னை வந்து கூட்டிட்டு போய் ஒரு இடத்த காமிச்சாங்க. இதே மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேரு சாத்தானின் டெவில்ஸ் லேப் தான் அந்த இடத்தோட பேரு. அதுவும் ஏற்காடுல இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா அந்த இடத்துல ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்துட்டு வந்தேன். அது நம்ம கற்பனையில அது நான் வேற எங்கேயாவது படிச்சு வச்சேனா இல்ல வந்து இது நான் ஒரு கோயின்சிடன்ஸான்னு தெரியல. ஆனா எனக்கு ஒரு ஆத்தரா அந்த என்னை கூட்டிட்டு போனவர்கிட்டயும் சொன்னேன். இந்த மாதிரி நான் ஒரு கதை எழுதியிருக்கேங்க, அந்த கதையில அந்த இடத்துக்கு இந்த மாதிரி தான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு. அது ஆமா ஆமா, இன்னும் எத்தனை பூதங்களை எல்லாம் எழுதி எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கீங்களே தெரியல. அதெல்லாம் வெளிவரத்தான் அதிர்ச்சிகள் வந்து. கரெக்ட். ஓகே, நன்றி ஷான். இப்போ மக்களுக்கான நேரம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அல்லது ஏதாவது கருத்துக்கள் வெறும் பாராட்டு அப்படிங்கிற மாதிரி பங்கேற்பாளர்கள் யாராவது கேள்விகள் ஏதாவது எழுத்தாளர் கேட்கணும் அல்லது இந்த சிறுகதை ஆய்வு குறித்து ஏதாவது நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சா சொல்லலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். நான் கூப்பிட்ட பிறகு நீங்க உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிக்கலாம். மைத்லி, மீண்டும் மைத்லியா வாங்க. இல்ல ஷான் நான் பேசும்போது சொன்னாங்க லைக் அந்த எழுத்தாளருக்குன்னு ஒரு பேட்டர்ன் அப்படிங்கறத வந்து இருக்கும், அந்த மாதிரிதான் போயிருக்கு அப்படின்னு. சோ ஆனா எழுதும்போது ஆக்சுவலி இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்னு எழுதியிருக்கா, அப்படி எழுத முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இட் ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ளோஸ் இன்டு த பேட்டர்ன் தட் யூ வாண்ட் டு கோ வித். அப்படி அமையுமா, இல்ல அந்த பேட்டர்னை வச்சுட்டு நாம அதுக்கு தகுந்த மாதிரி உருவாக்கம் அப்படிங்கிறது பண்ணிருப்பீங்களா? இல்ல, நம்ம திட்டமிட்டு எதுவும் செய்யறது இல்ல. ஒரு எழுத்தாளன் வந்து எழுதும்போது தன்னுடைய எல்லா படைப்புகள்லையுமே தன்னுடைய ஒரு பார்ட்ட சதவீதத்தை விட்டுட்டு தான் போறான். அப்போ என்னுடைய நம்பிக்கைகள், என்னோட வேல்யூஸ், என்னுடைய வளர்ப்பு, நான் எதெல்லாம் வந்து கரெக்ட்னு நம்புறேன், எதெல்லாம் தப்புன்னு நினைக்கிறேங்கிறது வந்து கண்டிப்பா கதைகள்ல வெளிப்பட்டுரும். நான் ஒரு ஆணாதிக்கவாதியா இருந்தாலோ இல்ல வந்து நான் வந்து ஒரு வேற ஏதோ ஒரு விஷயத்த நம்பினாலோ அது என்னுடைய ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தொடர்ந்து திரும்ப வெளிப்பட்டுட்டு இருக்கும். பல நேரங்கள்ல வந்து நம்ம கதாபாத்திரம் பேசுறதா சொல்லுவோம். அது வந்து ஒரு கதையில வந்து அதாவது என்னுடைய நம்பிக்கைக்கு எதிராக ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அது வந்து எதிராக பேசிட்டு இருக்கும். ஆனா நம்ம தொடர்ந்து நம்ம கதைகள் எழுதும்போது ஒரு எழுத்தாளனுடைய நம்பிக்கைகள் என்ன, அவனுடைய அறம் என்ன அப்படிங்கிறது வந்து அவனை அறியாமையே வந்து அவனுடைய கதைகள் வெளிப்படும் அப்படிங்கிறதா வந்து நீங்க ஒரே எழுத்தாளருடைய கதையை தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா, குறிப்பா அந்த சிறுகதை தொகுப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து வாசிச்சீங்கன்னா
ஒரு 7-8 கதைகளுக்கு அப்புறமே வந்து ஒரு அதனுடைய அடிநாதம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அவங்க வேற வேற தீம்லாம் எடுப்பாங்க. வேற வேற தீம் எடுத்து எப்படி எழுதினாலுமே ஒரு ஒரு தேர்ந்த வாசகனால வந்து அதை வந்து பாத்துட முடியும். ஆனா அது அது தப்பு கிடையாது. அது அந்த எழுத்தாளருடைய சிக்னேச்சர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சுக்கணும். வேறு ஏதேனும் கைகள் உயர்கிறதா? ஓகே, நன்றி ஷான். மொத்தமா உங்களுடைய கருத்து இந்த சிறுகதை ஆய்வு குறித்து இன்றைக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்கள், தனித்தனியா கதைகளுக்கு அல்ல, ஒட்டுமொத்தமா உங்களுடைய ஃபைனல் ரிமார்க்ஸ். நிச்சயமா இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு என்னுடைய படைப்பை பத்தி ஒரு உரையாடல் அப்படிங்கிறது வந்து இதுதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி தனியா அந்த கிளப் ஹவுஸ் எல்லாம் ஒரு கதையை படிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி பேசுவோம். சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு திறனாய்வுங்கிறது வந்து இன்னும் அந்த இலக்கிய கூட்டங்கள் கூட எனக்கு வந்து இது வரைக்கும் நடத்தப்படலை. அது நாவல்கள் இது வரைக்கும் ஒரு 11-12 படைப்புகள் வந்திருக்கு. அதனால இது வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பா தெரியுது. வேறு வேறு கதைகளை வந்து எல்லாரும் எப்படி அணுகுறாங்க, என்னுடைய கதைகளே நானே வந்து வேறு வேறு காலகட்டங்கள்ல எப்படி பார்த்திருக்கேன். ஒரே விஷயத்த நான் வந்து வேற வேற மாதிரி அணுகியிருக்கேன். பாசிட்டிவா அணுகியிருக்கேன், நெகட்டிவா அணுகியிருக்கேன். இப்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட கதைகள் கூட எனக்கு வந்து ஒரு மாதிரி அந்த ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்துச்சு. அதாவது 2013 இருந்து இந்த மார்ச் மாதம் எழுதப்பட்ட கதைகள் வரை நம்ம வந்து எடுத்துட்டு பேசிட்டு இருக்கோம். அதுல வந்து மாறாம இருக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. மொத்தமா மாறிட்டு நானா இப்படி எழுதுனேன் அப்படின்னு நான் யோசிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. அப்படிங்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ன நானே ஒரு சுய ஆய்வு செஞ்சுக்கிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. எந்த மாதிரி என்னுடைய சிறுகதைகள் வந்து மாற்றம் அடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு, இதுக்கு மேல என்ன மாதிரி போகும் அப்படிங்கிறது அது கூட என்னுடைய ஒரு சில சிந்தனைகள் வந்து இது உருவாக்குச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய எப்பவுமே வந்து வாசகர்கள் வாசிச்சுட்டு பேசுறத கேட்கும்போது நம்ம எதிர்பார்க்காத கோணங்கள் எல்லாம் அவங்க வந்து இதை வந்து அணுகியிருப்பாங்க. அதுவும் வந்து இன்னொரு விஷயம் வந்து ஒரு இந்த 5 கதைகளையும் வாசித்து ஒருத்தரே 5ஐயும் வாசித்து பேசும்போது அது இன்னும் வேறு விதமான ஒரு பார்வைகள் கிடைச்சது. அவங்களுக்குமே கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். எனக்கு வந்து ஒரு மிக மிக பயனுள்ள ஒரு நிகழ்வா தான் நான் இதை வந்து பாக்குறேன். தொடர்ந்து நான் இது வரைக்கும் செஞ்சதை வந்து எப்படி பார்த்திருக்காங்க, இனிமேல் செய்ய போறது என்ன அப்படிங்கிறதுக்கான பல இன்புட்ஸ் எனக்கு வந்து இதுல இருந்து கிடைச்சது. அதற்கு வந்து வாசல் அமைப்புக்கு எனது நன்றி. இதை வந்து நீங்க தொடர்ந்து செய்யலாம். என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, படைப்பு குழுமம் வந்து எழுதுவதை நோக்கமாக கொண்ட குழுமம் அப்படின்னு நான் இன்னும் நம்புறேன். அப்போ வந்து நீங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி, நீங்க ஒரு எழுத்தாளரை எடுத்து கேஸ் ஸ்டடி பண்ணும்போது அவங்க வந்து ஒரு இதே மாதிரி நம்ம கதைகளை எடுக்கும் போது கூட அவங்களுடைய வேறு வேறு காலகட்டம், வேறு வேறு ஜான்ரே கதைகளை எடுத்துக்கிட்டோம்னா அதை பத்தி நம்ம பேசும்போது அந்த எழுத்தாளர் எந்த மாதிரியா ஒரு ஒரு உலகத்தை அணுகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல இருந்து நம்ம எப்படி ஒரு 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 இப்ப நான் எடுத்துக்கிட்ட கருவையே யார் வேணாலும் எடுத்துக்க முடியும். ஆனா அதை எழுதும் போது அது என்னுடைய பார்வை, என்னுடைய அனுபவங்கள் மூலமா தான் நான் வந்து எழுதுறேன். அப்போ நீங்க ஒரு எழுத்தாளர் அதை எப்படி அணுகிறாருன்னு நம்ம வந்து ஒரு ஸ்டடி பண்ணும்போது அது நமக்கும் எழுதுவதில் வந்து ரொம்ப ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ ஷான். ஒரு நல்ல சொல்ல ஒன்று கொடுத்துருக்கீங்க. நான் சிறுகதை ஆய்வுன்னு வச்சுட்டு இருந்ததை சிறுகதை கேஸ் ஸ்டடி அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம். அது ஒரே எழுத்தாளருடைய கதையை எழுத்தாளரோடு கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்த்தாலும் சரி, வழக்கமான முறைகளில் நாங்கள் எடுத்திருக்கிற ஒரு சிறுகதையை எடுத்து ஆய்வு செய்யக்கூடியது ஒரு கைண்ட் ஆஃப் கேஸ் ஸ்டடியாக தான் நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு அமைஞ்சது கேஸ் ஸ்டடி ஆன் ரைட்டர் அண்ட் கேஸ் ஸ்டடி ஆன் த ஸ்டோரிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சிறுகதை கலந்தாய்வு இந்த இதுல ஒரு மிக முக்கியமான மைல்கல். வழக்கமான பாணியில தொடர்ந்து வந்துகிட்டு இருந்த அந்த சூழல்ல போன வாரம் திடீர்னு ஒரு திரைப்படம் எடுத்தோம். திரைப்படம்ங்கிறது கொஞ்சம் ஹெவியான ஒரு விஷயமா இருந்தது. அதற்கு அடுத்த வாரமா இப்படி நேரலையில எழுத்தாளரோடு கலந்துரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பா அப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஆர்வமா பங்கெடுத்துட்டு இந்த பங்கேற்பாளர்கள் தான் இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணங்களா. 100 நிமிஷத்தை கடந்து போயிட்டு இருக்கோம். 95வது நிமிஷத்துல இருக்கோம். இப்பதான் இந்த நிகழ்ச்சி தொடங்கின மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. 5 குழுக்களினுடைய தலைவர்கள் மிகுந்த பாராட்டுக்குரியவர். ஒவ்வொரு வாரமும் இந்த திட்டம் மிகச்சிறப்பா இயங்குறது 99% அவர்களுடைய ஒத்துழைப்பினால மட்டும்தான்.
எல்லா நேரங்களிலும் அவங்க எல்லா இடத்துலையும் எஸ் சொல்றதுக்கே தயாரா இருக்கிறதுனாலதான் சிறப்பா போயிட்டு இருக்கு. அந்த வகையில சிறுகதைகள் கலந்தாய்வு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு மைல்கல். ஒரு எழுத்தாளரோடு நேரடியாக பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. இன்னொன்று, எழுத்தாளர் நமக்கு ரொம்ப வசதியான எழுத்தாளர், நமக்கு ஒரு இணக்கமா இருக்கக்கூடிய எழுத்தாளர், அவரோடு எந்த தயக்கமும் இல்லாமல் உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் முதல் வாய்ப்புல இது அமைஞ்சிருக்கு. மீண்டும் இந்த நிகழ்ச்சியை விதவிதமான புதிய முயற்சிகளோடு நம்ம தொடர்ந்து செய்துட்டே தான் இருப்போம். இந்த நேரத்துல வாசலுடைய தலைவர், செயலர், பொருளாளர் மற்றும் ஆட்சிக்குழுவுக்கும் 5 குழுமங்கள், திகழ், செவ்வி, புலன், வியன், வில்வி 5 குழுமங்களுக்கும் பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய அனைத்து திறனாய்வு பேச்சாளர்களுக்கும், குறிப்பாக 5 குழுக்களிலும் பங்கெடுத்து 5 கதைகளையும் வாசித்து 5 கதைகளுக்குமான தங்களுடைய கருத்துக்களை சொன்ன கோடிஷ் அண்ட் மைத்திலி தான் இன்னைக்கு சிறந்த இந்த நிகழ்வினுடைய பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி, பிளேயர் ஆஃப் த மேட்ச் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கலந்துரையாடலினுடைய மிக முக்கியமான பங்கேற்பாளராக பார்க்குறோம். அதே மாதிரி எல்லா பங்கேற்பாளர்களும் அவருடைய பங்களிப்பை மிகச்சிறப்பா செய்திருக்காங்க. தொடர்ந்து இந்த கேஸ் ஸ்டடி, இந்த ஆய்வு, இந்த திறனாய்வு, இந்த கலந்தாய்வு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன். ஷானுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக, வாசலின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்றோம். இன்னைக்கு அவருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்திருக்கும். ஒரு எளிமையான, ஒரு இயல்பான, ரொம்ப நெருங்கி பழகின வட்டமாக இருந்தாலும் கூட புதிய ஒரு பார்வையை அது கொடுக்கும். நம்முடைய கதைகள் இந்த மாதிரி அலசப்படுது, இந்த மாதிரியான பார்வையில வருது, கதையில் வந்து இப்படியான ஒரு கேள்வி பிறந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு படைப்பாளிக்கான மிக முக்கியமான ஒரு தருணமா இருக்கும். அந்த தருணத்தை வாசல் இன்னைக்கு ஷானுக்கு கொடுத்துருக்கு. ஷானுக்கு மிக நிறைவான ஒரு நாளா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருக்கும் இந்த நேரத்துல என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓவர் டு படைப்பு உதவி தலைவர் மூர்த்தி நன்றியுரையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வருகிறார். நன்றியுரை வழங்க படைப்பு குழுவின் திட்ட இயக்குனர் தனபால் அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலையை திரு எழுத்தாளர் திரு சான் கருப்புசாமி அண்ணா அவர்களுடைய சிறுகதைகளை எடுத்து உரையாடிய அனைவருக்கும் மிக மிக சிறந்த நன்றிகள். கதிரண்ணா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு படைப்பாளியோட படைப்பை எடுத்து அதை வந்து வித்தியாசமான பார்வையில ஒவ்வொருத்தரும் பேசுறதுங்கிறது வந்து அந்த படைப்பாளிக்கு வந்து இன்னும் ஒரு உற்சாகம் தரும், நிறைய எழுதணும், நிறைய பயணிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை தூண்டும். அந்த வகையில இந்த நிகழ்வை சான் கருப்புசாமி அண்ணாவின் சிறுகதைகளோடு தொடங்கி இருக்கும் ஏற்பாடு செய்த வாசல் குழுவிற்கு முதல் நன்றிகள். இந்த நிகழ்வை இத்தனை அழகாய் ஏற்பாடு செய்த இந்த தலைவர் அன்புமணி மேடம் அவர்களுக்கும், செயலர் மைதிலி அவர்களுக்கும், பொருளர் சதீஷ் அவர்களுக்கும் அன்பான நன்றிகள். இத்தனை நேரம் எங்களோடு உரையாடி கொண்டிருந்த எழுத்தாளர் சான் கருப்புசாமி அண்ணா அவர்களுக்கு அன்பான நன்றிகள். நிகழ்வை மிகச் சிறப்பாக கொண்டு சென்ற கதிரண்ணாவுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதை தாண்டி சான் கருப்புசாமி அண்ணாவின் கதைகளை உள்வாங்கி இத்தனை அழகாய் விமர்சனங்களையும் பார்வைகளையும் தங்களது கருத்துக்களையும் பதிவு செய்த கதைகளை படித்த அனைவருக்கும் அன்பான நன்றிகள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வாசல் உறுப்பினர்களுக்கும் வாசல் அல்லாது வெளியிலிருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிய நன்றிகள். இன்னும் இது போன்ற நிறைய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய காத்திருக்கிறோம். உங்கள் அனைவரின் ஒத்துழைப்போடும் அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். வழக்கம் போல் உங்கள் பேராதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பான நன்றிகள். இன்னொரு இனிய நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. நன்றியுரை சொன்ன திட்ட இயக்குனர் படைப்பு தனபாலுக்கு நன்றிகள். ஸ்வீட் சர்ப்ரைஸ் தம்பி, நான் ஒன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நான் ஆரம்பத்திலேயே ஜாயின் பண்ணிட்டேன், அஞ்சரைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே, நல்லது. ஈச் ஒன் கேட்ச் ஒன்ங்கிற மாதிரி இங்க பேசிய பேச்சாளர்கள் யாரும் ஒரு வாசல் இருந்து இன்னொரு பேச்சாளரை இந்த குழுமங்களுக்கு இழுத்து கொண்டு வார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு, ஏன்னா மீண்டும் இது உயிர்ப்போட இயங்கணும் அப்படின்னா இன்னும் இன்னைக்கு கூடணும். நம்ம ஒரு 2 மாதம் கடந்திருக்கக்கூடிய சூழல்ல ஒரு உச்சத்தை தொட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு மனநிலைக்கு வந்துட்டு இருக்கோம். அடுத்த வாரம் புதிய அணிகளோடு வித்தியாசமான கதைகளோடு நம்ம களமிறங்குவோம். ஒரே ஒரு வேண்டுகோள்,
இன்றைக்கு பேசிய பேச்சாளர்கள் அல்லது இந்த குழுமங்கள்ல பங்கெடுத்திருக்கக்கூடிய திறனாய்வு பேச்சாளர்கள் ஒவ்வொருவரும் ஒரு உறுப்பினரை இந்த சிறுகதை ஆய்வுக்கு கொண்டு வாங்க. ஷான், வாழ்த்துக்கள், நன்றி, அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஆல். நந்துண்ணா நந்தகுமார் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடலாங்களா? எஸ் பண்ணிடலாம்க்கா. பண்ணிடலாங்க. ஸ்டார்ட்